ஹலோ, பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கிறீங்களா? என்னோடு இஸ்ரவேலுக்கு வந்தவர்கள் சாலமோனின் தேவாலயம் அமைக்கப்பட்டிருந்த அந்த டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லப்படுகின்ற இடத்துக்கு வருகிறவர்கள் அந்த இடத்திலே வைத்து நான் கற்றுக் கொடுக்கும் ஒரு விஷயத்தை அமர்ந்திருந்து கேட்பார்கள். துரதிருஷ்டவசமாக அந்த இடம் இஸ்ரவேலர்களுக்கு சொந்தமான இடமாயிருந்தாலும் இஸ்ரவேலர்கள் பாலஸ்தீனர்களை அந்த இடத்தை பயன்படுத்த அனுமதித்திருக்கிறார்கள். அதனால் அந்த இடத்திலே 2 உலக பிரசித்தி வாய்ந்த பள்ளிவாசல்கள் உண்டு. ஒன்று அல் அக்ஸா என்று சொல்லப்படுகின்ற பள்ளிவாசல், அடுத்தது அல் அமார் என்று சொல்லப்படுகின்ற பள்ளிவாசல். அந்த இடத்திலே என்னோடு வருகிறவர்களை வந்து உட்கார வைத்து வேதத்தை கொண்டு போக தடை. பாலஸ்தீனர்கள், இஸ்லாமியர்கள் டெம்பிள் மவுண்ட்டுக்கு வேதத்தை கொண்டு போக அனுமதிக்க மாட்டார்கள், வேதத்தை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டார்கள். தொலைபேசியிலேயோ ஐபேடும் கொண்டு போக அனுமதிக்க மாட்டார்கள். ஒருவேளை நீங்கள் தொலைபேசியிலே வேதத்தை வைத்து அங்கு கொண்டு போனால் கூட கவனித்து கொண்டே இருப்பார்கள். இவர்கள் வேதத்தை எதுவும் வாசிக்கிறார்களா என்று. வேதத்தை வாசிக்கிறதை கண்டால் உடனே பிடித்து துரத்தி விடுவார்கள் அந்த இஸ்லாமியர்கள். அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல இருந்து கிறிஸ்தவர்கள் ஜெபிப்பதை கூட அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். ஆகவே அந்த இடத்திலே வைத்து நான் அவர்களுக்கு புரியக்கூடிய சொற்களாகிய பைபிள், சாலமோன், இந்த மாதிரியான பதங்களை நான் தவிர்த்து மிகவும் ஒரு ரகசியமான முறையிலே சில விஷயங்களை கற்றுக் கொடுப்பேன். அப்படி கற்றுக் கொடுக்க முற்படும் அந்த ஒரு விஷயத்தை இன்று கொஞ்சம் விளக்கமாக கற்றுக் கொடுக்கும்படி பாஸ்டர் அவர்கள் என்னிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை பற்றியும் கொஞ்சம் பேசுங்கள் என்று. நான் ஆலயங்களை பற்றி மாத்திரம்தான் பேச இருந்தேன். இந்த பகுதியில் நான் புதிய ஏற்பாட்டின் ஆலயங்களும், கட்டப்பட போகின்ற 3ஆம் ஆலயமும், பரலோகத்தின் ஆலயமும் மாத்திரம் பேசுவதற்கு தான் இருந்தேன். ஆனால் பாஸ்டர் எனக்கு மிகவும் ஆசையான, நான் மிகவும் ஆழமாய் ஆராய்ச்சி செய்ததுமான அந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியினுடைய விவரங்களை பேசுங்கள் என்று சொன்னது என் காதுகளை இனிமையாக்கி விட்டது. ஆகவே அங்கு அடக்கமாய், ஒடுக்கமாய், அந்தரங்கமாய் வேதத்தை பயன்படுத்தாமல் மிகவும் கவனமாய் நான் பேசும், படித்துக் கொடுக்கும் அதே பாடத்தை இன்று மிகவும் வெளிப்படையாக வசனங்களை வாசித்து அந்த ஆதாரங்களோடு பேசுவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் நல்கிய பாஸ்டர் விசுவாசம் அவர்களுக்கு மிக மிக நன்றி. ஆகவே உங்களில் அநேகர் இப்பொழுது நான் கற்றுக் கொடுக்க போகும் இந்த விடயங்களில் ஒரு சிலவற்றை என்னுடைய வேறு பிரசங்கங்களிலோ அல்லது என்னோடு இஸ்ரவேல் வந்த பொழுது அங்கு வைத்தோ நீங்கள் கேட்டிருக்கலாம், பரவாயில்லை. இந்த பாடத்தை ஒழுங்காக நீங்கள் செவி கொடுத்தால் கர்த்தர் எப்படியெல்லாம் செயல்படுகிறார், உலக சரித்திரத்தையும் அவர் எப்படி கட்டுப்படுத்துகிறார், எங்கே தொடங்கி எங்கே முடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தொடக்கமும் அவரே, முடிவும் அவரே, அல்பாவும் அவரே, ஒமேகாவும் அவரே, அலேஃபும் அவரே, டவும் அவரே. அப்படி அவர் என்ன அழகாக சரித்திரத்திலே விஷயங்களை தொகுத்து வைத்திருக்கிறார் என்பதனை நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது இன்னும் இன்னும் தேவனுடைய மகிமையை நீங்கள் விளங்கிக் கொள்ளுவீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை குறித்த அந்த ஆர்வம், பாசம் இன்னும் அதிகமாகும். ஆயத்தமா? ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன். என்ன கேள்வி? மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரே ஒரு உடன்படிக்கை பெட்டியை உண்டாக்கு என்று, அந்த உடன்படிக்கை பெட்டியை எந்த மரத்தால் செய்ய வேண்டும், எவ்வளவு நீளம், அகலம், உயரம் இருக்க வேண்டும், அதனுடைய 4 பிடிகளும் எவ்வளவு நீளமாய் உறுதியாய் இருக்க வேண்டும், அதை சுற்றிலும் பூசப்படும் தங்கம் எவ்வளவு இருக்க வேண்டும், அதற்கு மேலே ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டு தங்கள் சிறகுகளை விரித்து மூடியிருக்கும் கேருபீன்கள் எப்படி வடிவமைக்கப்பட வேண்டும்,
அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே எந்த 3 விஷயங்களை வைக்க வேண்டும் என்றெல்லாம் விபரமாக மோசேக்கு ஆண்டவர் பணித்துத்தான் அந்த உடன்படிக்கை பெட்டியை ஆண்டவர் உண்டாக்கினார். உண்டா இல்லையா? நீங்களும் ஆம் என்றால் இப்படி, இல்லை என்றால் இப்படி, அல்லது ஏதாவது ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்தால் அல்லேலூயா ஆமென், அந்த மாதிரி என்னை கொஞ்சம் குஷிப்படுத்த வேண்டும். புரிகிறதா? நானும் பாவம் இல்லையா? இதே நீங்கள் நின்று கொண்டு நான் அமர்ந்து கொண்டு பேசினால் அப்படி தேவையில்லை. ஆனால் பாவம் நான் நின்று கொண்டிருக்க என்ன ஷோக்காக அமர்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கொஞ்சம் தலையை ஆட்டி கையை அசைத்து வாயிலே ஏதாவது அல்லேலூயா ஆமென் போன்றவற்றை சொல்லி என்னை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தினால் நன்றாய் இருக்கும். ஓகேயா? வா, வண்டர்ஃபுல். இதோ கேள்வி. அந்த உடன்படிக்கை பெட்டியை அப்படி உருவாக்க செய்த தேவன் அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கிருந்து எங்கே, எப்படி, யார் யார் மூலம் கொண்டு போகப்படுகிறது, வைக்கப்படுகின்றது, அப்புறம் எடுக்கப்படுகின்றது என்பதையெல்லாம் ஆண்டவர் விலாவரியாய் விளக்கினாரா இல்லையா? விளக்கினாரா இல்லையா? சொல்லுங்க. விளக்கினார். சில சந்தர்ப்பங்களிலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு அவ்வளவு சுபம் அல்லாத விஷயங்கள் நடக்கும். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால், திருப்ப வேண்டாம், இதெல்லாம் பிறகு வாசிக்கிறதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு. இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை யுத்த களத்துக்கு கொண்டு போகிறார்கள். அதை வேதம் சொல்லுகிறது. அங்கு வைத்து பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலர்களை முறியடித்து விட்டு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போவது வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு கேவலமான செயலா இல்லையா? இதே வேறொரு மதத்தில் நடந்திருந்தால், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்தால், அந்த மத நூல்கள் அதை அப்படியே அமுக்கி போட்டிருக்கும். ஆனால் வேதம் அதை அப்படியே அப்பட்டமாய் சொல்லுகிறது. பெலிஸ்தியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு போனார்களாம், அஷ்டோடுக்கு கொண்டு போனார்களாம், அங்கே தாகோனுடைய கோயிலிலே வைத்தார்களாம். காலையிலே எழும்பி பார்த்தால் தாகோன் குப்புற விழுந்து கிடந்ததாம். அதை கஷ்டப்பட்டு நிமிர்த்தி வைத்துவிட்டு மறுநாள் போய் பார்க்கும் பொழுது மறுபடியும் தாகோன் விழுந்து கிடந்ததாம். அந்த தடவை அதனுடைய தலை வேறாக துண்டிக்கப்பட்டு கைகள் 2 துண்டிக்கப்பட்டு கிடந்ததாம். அதனால் தாகோனின் பூசாரிகள் வாசல் கதவை, அந்த தாகோன் கோயிலின் வாசற்படியை கூட மிதிக்க மாட்டார்களாம். அப்புறம் தாகோனின் கோயிலில் வைக்காமல் இந்த பெட்டியை அங்கே வைத்தால் நம்ம சாமிக்கு ஆப்பு என்று நினைத்த பெலிஸ்தியர்கள் அந்த பெட்டியை கொண்டு போய் அவர்களுடைய வேறொரு பட்டணத்திலே 2 மாதங்கள் வைத்தார்களாம். அவர்களுக்கெல்லாம் கொள்ளை நோய் மாதிரி கொப்புளங்களும் குருதி போக்கும் வந்ததாம், பைல்ஸ் மாதிரி. அப்புறம் அவர்கள் சொன்னார்களாம், இந்த பெட்டியை இங்கே வைக்காதீங்களடா, எங்காவது கொண்டு போகல் என்று சொல்ல அவர்கள் இன்னொரு பட்டணத்துக்கு கொண்டு போனால் அங்கே அவர்களுக்கு அந்த வியாதி வந்ததாம். இப்படி 5 பெலிஸ்திய பட்டணங்களுக்கு கொண்டு போய் கடைசியிலே அவர்களுக்கு தாங்க முடியாமல் போக, வேண்டாமடா இந்த விஷயம், இந்த இஸ்ரவேலின் தேவனோடு விளையாடுவது கூடாத காரியம், ஆகவே இந்த பெட்டியை இங்கிருந்து அனுப்பி விடுவோம் என்று சொல்லி ஒரு புது ரதத்தை செய்து பசுமாடுகளை கட்டி அவற்றை ஒட்டி விட்டார்களாம். சுண்டேலிகள் எல்லாம் செய்து காணிக்கையாக. வாசித்து பாருங்கள், விவரங்கள் உண்டு. அப்புறம் அந்த வண்டில் போய் இஸ்ரவேலிலே பெத் ஷெமெஷ் என்ற இடத்திலே தரித்ததாம். அப்போ பெத் ஷெமெஷின் மனுஷர்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு அந்த இடத்திலே வந்து அந்த வண்டியை உடைத்து அந்த பலகைகளால் எரித்து அந்த பசுக்களை பலியிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார்களாம். அப்புறம் சிலர் திமிர் கொண்டு இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஷீலோவிலே இருக்கும் பொழுது எங்கள் கண்களுக்கு காண்பிக்கவே இல்லை. ஏன்? அது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அல்லவா இருந்தது. இப்போ எங்கள் கிராமத்துக்கு வந்திருக்கிறது. அத்தோடு பெலிஸ்தியர்களிடம் இருந்து அல்லவா வந்தது. அதை சுமந்து கொண்டு போன பெலிஸ்தியர்களுக்கு சாவு வரவில்லை.
அங்கு ஏதோ கொப்புளம் அது இது வந்திருக்கலாம், சாகவில்லையே. சரி, நம்முடைய ஊருக்கு திரும்பி வந்து விட்டது, தேவனுடைய பிரசன்னம் இஸ்ரவேலுக்கு திரும்ப வந்து விட்டது. ஆகவே தேவன் நம்மை எல்லாம் மன்னித்து விட்டார், வா இதுதான் நல்ல சந்தர்ப்பம், பெட்டியை திறந்து உள்ளே பார்ப்போம் என்று ஒரு 50,000 பேர் அந்த பெட்டியை பார்க்க போன இடத்தில் ஒரே இடத்தில் அடித்து கொல்லப்பட்டார்கள். வேதத்தில் இருக்கா இல்லையா? அப்புறம் அங்கிருந்து அபிரகாம் வீட்டுக்கு கொண்டு போகப்பட்டது வேதத்தில் இருக்கிறதா இல்லையா? அப்புறம் அங்கே இருந்து எருசலேமுக்கு கொண்டு வரப்படும் போது இவர்களும் பெலிஸ்தியர்கள் செய்தது போல புதிய ஒரு வண்டிலை செய்து கொண்டு போகும் பொழுது அந்த மாடுகள் மிரண்டு அதை ஊசா என்றவன் அந்த பெட்டி விழாமல் பிடிக்க போய் அவன் அடித்து கொல்லப்பட்டு அப்புறம் அது ஓபேத் ஏதோமனுடைய வீட்டிலே 3 மாதம் கொண்டு போய் வைக்கப்பட்டது எழுதப்பட்டிருக்கிறதா இல்லையா? அப்புறம் தாவீது அங்கே இருந்து அதை சீயோனுக்கு கொண்டு வந்தார், நடனத்தோடு ஆரவாரத்தோடு பாடல்களோடு துதியோடு. அப்போ தாவீது ஏபோத்தை அணிந்திருந்தார். இதெல்லாம் நான் தாவீதின் கூடாரம் என்ற பாடத்திலே தெளிவாய் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். நான் என்ன இப்போ சொல்ல வருகிறேன் என்றால், கர்த்தருடைய பெட்டி அங்கே இருந்தது, இங்கே இருந்தது, இங்கிருந்து அங்கே போனது, அங்கிருந்து இங்கே வந்தது, எல்லாம் எழுதி கொண்டே இருக்கிறார் ஆவியானவர். இன்னும் கேள்வி வரவில்லை, இன்னும் கேள்வி வரவில்லை. அப்புறம் ஷீலோவிலே, அப்புறம் சீயோனிலே அது வைக்கப்பட்டிருந்தது 40 வருடங்கள். அப்புறம் அது சாலமோனுடைய தேவாலயத்துக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு வைக்கப்பட்டு தேவாலய பிரதிஷ்டை நடந்தது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதா இல்லையா? காலையிலே பார்த்தோம், எழுதி இருக்கிறது, தேவனுடைய மகிமை வந்தது என்று. இதோ கேள்வி, இதுதான் கேள்வி. எவ்வளவு காலமும் அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கு போனாலும் எங்கிருந்து வந்தாலும் அதை ஆவியானவர் எழுதுகிறார். கிறிஸ்துவுக்கு முன் 586 அந்த எருசலேம் தேவாலயத்தை பாபிலோனியர்கள் வந்து இடித்த பொழுது, பாபிலோனியர்கள் எருசலேம் தேவாலயத்தின் அனைத்து பொக்கிஷங்களையும் அள்ளிக்கொண்டு போன போது இந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு போய் இருப்பார்களா இல்லையா? கேள்வி, சொல்லுங்க ஐயா. நோ, இல்லவே இல்லைங்கிறார். அப்ப எங்க ஐயா வச்சிருப்பாங்க? எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள் கொண்டு போயிருப்பார்கள் என்று? ஒரு 4 பேர். கொண்டு போகவில்லை என்று நினைக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இன்னொரு 7 பேர். 7 4 11 பேர் கையை தூக்குனாங்க. மிகுதி அத்தனை பேரும் சொல்லுகிறார்கள், யோ சுரேஷ், நீ என்ன கேட்டாலும் தூக்க மாட்டோம், பேசாம வந்தமா பிரசங்கம் பண்ணமா போனமான்னு இரு, இந்த கை தூக்குறது கால் தூக்குறதெல்லாம் இங்க ஆகாது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பாபிலோனியர்கள் வந்து எல்லா பொக்கிஷங்களையும் அள்ளிக்கொண்டு போகிறார்களாம், ஆனால் உடன்படிக்கை பெட்டியை மாத்திரம் அள்ளிக்கொண்டு போகவில்லையாம். இது ஒரு பைத்தியக்காரத்தனமாக அல்லவா இருக்கிறது? கண்டிப்பாக அதைத்தான் முதலிலே தூக்கி கொண்டு போயிருப்பார்கள். அதுதான் பல பலவென ஜொலித்துக் கொண்டிருந்த ஒன்று. அப்போ அதை ஏன் பரிசுத்த ஆவியானவர் எழுதவில்லை? ஒரு சிலர் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? ஒரு சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நேபுகாத்நேச்சார் கேள்விப்படுகிறான், அந்த யூதாவிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாராம், எரேமியா என்று. அவர் எப்பொழுது பார்த்தாலும் அந்த ஜனங்களுக்கு எச்சரிக்கை விடுத்துக் கொண்டே இருந்தாராம். யடா ஜனங்களே, நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளாவிட்டால் பாபிலோனியர்கள் வந்து உங்களை பிடித்துக் கொண்டு போவார்கள் என்று. அப்போ நேபுகாத்நேச்சாருக்கு அந்த எரேமியாவினுடைய தீர்க்க தரிசனம் ஒரு பெருமையான தீர்க்க தரிசனமா இல்லையா? அதாவது, நான் போய் என் ராணுவத்தை அனுப்பி அவர்களை பிடித்துக் கொண்டு சிறையிருப்புக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்று அவர்களில் ஒருவனே அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறான் என்றால், அந்த ஒருவனை குறித்து நேபுகாத்நேச்சாருக்கு சந்தோஷம் இருக்குமா இல்லையா? தொடர்ந்தும் கேள்விப்படுகிறார். அந்த எரேமியாவை யாருமே விரும்புகிறார்கள் இல்லையா? வீட்டிலிருந்து துரத்தப்பட்டாராம், ராஜாவும் துரத்தினாராம், பாதாள சிறையிலே போடுகிறார்களாம், பாழும் கிணற்றே போடுகிறார்களாம், சிறைக்குள்ளே போடுகிறார்களாம். ஆனால் அந்த எரேமியா எப்பொழுது பார்த்தாலும்
பாபிலோன் வந்து உங்களை பிடிக்கும், பாபிலோன் வந்து உங்களை அடிக்கும், பாபிலோன் வந்து உங்களை அள்ளிக்கொண்டு போகும் என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறார்ப்பா. யார் அவர், யார் அவர் என்று நேபுகாத்நேச்சார் ஏங்குகிறான். இது உண்மை. கடைசியில் கிறிஸ்துவுக்கு முன் 586 தனது சேனையை அனுப்பும் பொழுது சேனை தலைவனுக்கு என்ன சொல்லி அனுப்பினான் தெரியுமா நேபுகாத்நேச்சார்? நீங்கள் போய் அதை இதை அடித்து நொறுக்கி எரிக்க முன் முதலில் எரேமியா என்பவரை தேடி கண்டுபிடிங்கள். அவருக்கு சொல்லுங்கள், ஐயா அள்ளிக்கொண்டு போக போகிறோம் அந்த நீங்கள் சொன்ன தீர்க்க தரிசனம் போலவே. ஆனால் உங்களுக்கு ராஜா சொல்ல சொன்னார், ஐயா நீங்களும் பாபிலோனுக்கு விருப்பமானால் வரலாம், வந்தால் உங்களுக்கு நல்ல மாளிகை வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்கப்படும். இல்லை உங்களுக்கு வர விருப்பம் இல்லை என்றால் பரவாயில்லை ஐயா, உங்களுக்கும் உங்களுக்கு விருப்பமானவர்களுக்கும் இங்கே தொடர்ந்து தங்கி இருக்க அனுமதி உண்டு என்று ராஜா சொல்ல சொன்னார் என்று முதலில் கேளுங்கள். எரேமியாவினுடைய தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள், அப்புறம் எருசலேமை அடியுங்கள் என்று சொல்லி அனுப்பியிருந்தான். எரேமியாவினிடத்தில் அவர்கள் வந்து கேட்ட பொழுது எரேமியா சொன்னார், முடியாது, நான் வரமாட்டேன், நான் இங்குதான் இருப்பேன். அப்போ அவர்கள் சொன்னார்கள், சரி ஐயா இங்கே இருங்கள், இப்போதைக்கு கொஞ்சம் ஓரமாய் ஒதுங்கினீர்கள் என்றால் மற்ற இடங்களை எல்லாம் அடித்து எரிக்க எங்களுக்கு வசதியா இருக்கும் என்றவுடன் எரேமியா ஒதுங்கினார். அவருக்கு விருப்பமான சில சின்ன பிள்ளைகள் சில முதிர்ந்தவர்களை எனக்கு மிச்சம் வையுங்கள் என்றார். ஓகே ஓகே, உங்களுக்கு விருப்பமானவர்களை எடுத்துக்கொண்டு அப்படி ஓரமா நின்றீங்கன்னா ஐயா நாங்க உங்க நகரத்தை நாட்டை எரிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் ப்ளீஸ் என்று சொல்ல எரேமியா ஒதுங்கிக் கொள்ள இவர்கள் அடித்து நொறுக்கி எரித்து அதை பாழாக்கி அவர்களை எல்லாம் பிடித்து கொண்டு போனார்கள். அந்த நேரத்திலே சில வாலிபர்கள் தப்பி ஓடி தூர இடங்களிலே ஒளிந்து கொண்டார்கள். ஓகே, அப்போ பாபிலோனியர்கள் எப்படி அள்ளிக்கொண்டு போன பிறகு அந்த எரிந்து சாம்பலாய் கிடக்கின்ற பாழாய் போன அந்த எருசலேமை பார்த்து எரேமியா புலம்புகிறாரே, அதுதான் அவருடைய புலம்பல் புத்தகம். புரியுதா? 5 அதிகாரங்களை கொண்டு புலம்புகிறாரே, அதுதான் அவர் எருசலேமிலே இருந்து புலம்புகிறார். அப்போ அவர்களை பராமரிக்க ஒரு பாபிலோனிய அதிகாரியை நேபுகாத்நேச்சார் நியமித்திருந்தார், ஒரு சில இராணுவ சிப்பாய்களோடு. ஆனால் இந்த படுபாவி வாலிபர்கள் இருக்கிறார்களே, போய் மலையிலே எல்லாம் ஒளிந்திருந்தவர்கள், அவர்களில் தலைவனுடைய பெயர் இஸ்மவேல். இந்த ஆபிரகாமனுடைய மகன் இஸ்மவேல் அல்ல, அது அன்று. இவருடைய பெயரும் இஸ்மவேல். அவரும் வாலிபர்களும் வந்து இந்த அதிகாரியையும் அந்த ராணுவ வீரர்களையும் கொன்று போட்டார்கள். எரேமியா அவர்களை கூப்பிட்டு சொல்லுகிறார், என்ன பண்ணுனீங்கடா நீங்க? என்னோட இருக்கிற இந்த வயோதிபர்களையும் குழந்தைகளையும் நேபுகாத்நேச்சார் அழகாக வைத்திருக்கத்தான் அவர்களை வைத்திருந்தான். இப்போ நீங்கள் வந்து அவர்களை கொலை செய்தபடினால் நேபுகாத்நேச்சாருக்கு எங்கள் மேலும் கோபம் பொத்துக்கொண்டு வர இராணுவத்தை அனுப்பி எங்களையும் சாகடிக்க போகிறான். என்னடா செய்தீர்கள் நீங்கள்? சரி, ஏதாவது செய்து தொலைவோம் என்று சொல்லி எரேமியா அந்த வாலிபர்களையும் தன்னோடு இருந்த வயோதிபர்களையும் அந்த சில பெண்களையும் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு கடற்கரை ஓரமாக தெற்காலே நடந்து வந்து அப்படியே வந்து நைல் நதி கடலோடு சங்கமிக்கும் அலெக்சாண்ட்ரியாவிலே குடியேறினார்கள். புரிகிறதா? அந்த நேரத்தில் தான் அலெக்சாண்ட்ரியாவுக்கு யூதர்கள் வந்தார்கள். அதாவது மோசேயின் காலத்திலே எகிப்திலே இருந்து வெளியே வந்த இஸ்ரவேலர்களுடைய சந்ததியில் சிலர் திரும்ப எகிப்துக்கு போனார்கள் என்றால் அது எரேமியாவும் அந்த எரேமியாவுடைய உடனே போனவர்களும் தான். புரிகிறதா? இப்போ அப்படி அவர்கள் போனார்கள். அப்படித்தான்
அலெக்சாண்ட்ரியன் யூதர்கள் என்ற ஒரு கூட்டத்தை சரித்திரத்திலே காணுகிறோம். அந்த அலெக்சாண்ட்ரியர் யூத வம்சத்திலே வந்த ஒருவர் தான் பவுலாய் மாறிய சவுல். ஆனால் அவர் பிறந்ததோ சிரியாவின் தர்ஷீஸ் என்ற பட்டணத்திலே. ஆனால் அவர் ஒரு அலெக்சாண்ட்ரியன் யூதன். புரிகிறதா? இயேசு பிறக்கும் பொழுது கூட தேவ தூதனால் யோசேப்பு எச்சரிக்கப்பட்டு அந்த ஏரோது மரிக்கும் வரை அவர்கள் எகிப்திலே போய் கைரோ என்று இப்பொழுது அழைக்கப்படும் அந்த இடத்திலே இருந்தார்கள் அல்லவா? எரேமியா காலத்தில் அலெக்சாண்ட்ரியாவுக்கு போன யூதர்கள் அங்கும், அப்புறம் நைல் நதி ஓரமாக சில பட்டணங்களிலும், இப்பொழுது கைரோ என்று நாம் சொல்லும் அந்த பகுதியிலும் குடியேறினபடியினால் இயேசுவின் காலத்திலே அங்கே யூத குடும்பங்கள் இருந்தன. அங்கு போயிருந்து விட்டு தான் அவர்கள் திரும்ப 4 வருடங்களுக்கு பிறகு மறுபடி நாசரேத்துக்கு வந்தார்கள், இயேசுவும் யோசேப்பும் மரியாளும். இப்போ ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், இது உண்மை. இப்பொழுது நான் சொன்ன அவ்வளவும் உண்மை. ஆனால் அதற்குள்ளே ஒரு புல்டா போண்டா கஞ்சா கப்சா சில பேர் சொல்லிக் கொடுக்கிறார்கள். என்ன தெரியுமா? எரேமியா என்ன செய்தாராம்? நேபுகாத்நேச்சாருடைய ராணுவம் வரப்போவதை அறிந்து இவர் போய் உடன்படிக்கை பெட்டியை எடுத்து ஒரு குகைக்குள்ளே மறைத்து ஒளித்து வைத்து விட்டாராம். அதனால் பாபிலோனியர்கள் வந்த பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் கொண்டு போனாலும் அந்த உடன்படிக்கை பெட்டி மாத்திரம் இருக்கவில்லையாம். புரியுதா உங்களுக்கு? இந்த கதையை நம்பினவர்களுக்கு அவர்கள் காதுகளுக்கு தேன் சொட்டும் விதத்தில் சில யூடியூப் வீடியோக்களும் வரும். என்ன? எருசலேமிலே ஒரு கல் இடுக்கிலே ஏதோ பளபளவென்று தோன்ற, அதை தோண்டி பார்த்தால் அதோ கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி. ஒரு உலக பிரசித்தி வாய்ந்த புவியியல் ஆராய்ச்சியாளர் அதை கண்டுபிடித்து அகழ்ந்தெடுத்து தோண்டி வைத்திருக்கிறார் என்று அவன் யூடியூபிலே சம்பாதிக்க ஆரம்பிப்பான், இல்லாத ஒரு கதையை கட்டி. அதுல இன்னொரு பில்டப் என்ன தெரியுமா? இயேசுவானவர் சிலுவையிலே சிந்தின இரத்த சொட்டுகளும் அந்த பெட்டியிலே வடிந்திருக்கிறதா. இப்ப புதுசா Facebookல ஒரு போட்டோ போடுறானுங்க. ஒரு பழைய அருந்த லெதர் செருப்பொன்ன போட்டு இயேசு பயன்படுத்தின அதே செருப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கேட்கிறவன் கேனையான அருந்தா எரும மாடு ஏரோப்ளேன் ஓட்டுமா? நம்பாதீர்கள், நம்பாதீர்கள். அந்த எரேமியா அந்த பெட்டியை எடுத்து ஒளித்து வைத்திருந்தது எல்லாம் பொய். ஏன் என்று சொல்லவா? தேவாலயம் எதற்காக கட்டப்பட்டது சொல்லுங்கள்? உடன்படிக்கை பெட்டியை வைப்பதற்கு. செருபாபேலுக்கு யெஷுவாவுக்கு அனுமதி கிடைக்கிறது தேவாலயத்தை கட்ட. அப்போ அவர்கள் ஏன் தேவாலயத்தை கட்டினார்கள்? உடன்படிக்கை பெட்டி இல்லை என்றால் கட்டியிருப்பார்களா? இல்லை. அப்போ அவர்களுக்கு மாத்திரம் தெரிந்திருந்தா எங்கே எரேமியா ஒளித்து வைத்தார் என்று. என்ன கதையப்பா இது? என்ன கதை இது? எரேமியாவுக்கு யூதர்களினால் எந்த ஒரு உதவியும் கிட்டவில்லை. நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். எரேமியா புத்தகத்தை வாசித்து பாருங்கள். யாருமே, அந்த பாருக் என்ற ஒருவர் இருந்தார் பாவம். அந்த பாருக் என்பவர் மாத்திரம் எரேமியாவோடு துணைக்கு இருந்து சில நேரங்களில் எரேமியாவுக்கு எழுத முடியாமல் போன பொழுது எரேமியா சொல்ல சொல்ல இவர் எழுதினார். அப்படி ஒருவர் இருந்தது உண்டு. மற்றபடி ராஜா முதல் பாமரன் வரை, அரசன் முதல் ஆண்டி வரை ஒருவனுமே எரேமியாவுக்கு உதவி செய்யவில்லை. அப்படி இருக்கும் பொழுது தனி மனிதனாக சரி பாருக்கையும் கூட்டிக் கொண்டு இவர் தேவாலயத்துக்கு போவாராம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழைவாராம். இவர் ஆசாரியரே கிடையாது. உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு வெளியே 2 பேரும் வருவார்களாம் என்ற தெய்வமே. எரேமியாவும் பாருக்கும் மட்டுமே தூக்கக்கூடிய அளவுக்கு அந்த பெட்டி இருந்திருக்குது. என்ன தீப்பெட்டியாது? இவங்க தூக்கிக்கிட்டு வர்றதெல்லாம் அவன் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தானாம். இவர் கொண்டு போயிட்டு கல்லுக்குள்ள எங்கேயோ ஒழிச்சு வைக்கிறாராம். என்ன இது கதை? எரேமியா வாயை திறந்தாலே கல்லடிப்பதற்கு தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். பாபிலோனியர்கள் உங்களை பிடிப்பார்கள் என்று அவர் சொன்னதை ஒரு பயலும் நம்பவில்லை. அப்புறம் அந்த பெட்டியை கொண்டு போய் ஒழிக்க
விடுவார்களா? யோசியுங்கள். பாபிலோனுக்கு பெட்டி கொண்டு போகப்பட்டது. செருபாபேல் யெஷுவா அவர்கள் மறுபடி 516 அந்த பெட்டியை கொண்டு வந்து அதை வைத்ததால் தான் பிரதிஷ்டை. நீங்கள் என்ன வாசிக்கிறீர்கள் ஆகாய் புத்தகத்திலே? முந்தின தேவாலயத்திலும் பிந்தின தேவாலயத்தின் மகிமை அதிகமாக இருக்கும், ஆனால் உடன்படிக்கை பெட்டி இருக்காது. இது ஜோக்கா இல்ல, விளங்குதா உங்களுக்கு? அப்போ உடன்படிக்கை பெட்டி கிமு 586 பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டது. ஆனால் வேதம் அதை பேசவில்லை. 516 அது மறுபடி எருசலேமுக்கு கொண்டு வரப்பட்டது. வேதம் அதை பேசவில்லை. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த பெட்டி வைக்கப்பட்டது. ஆனால் வேதம் அதை பேசவில்லை. ஆன்டியோகஸ் எபிஃபானஸ் நான்காமாதவன், the fourth Antiochus Epiphanes, தன்னுடைய இராணுவத்தோடு வந்து கிரேக்க விக்கிரகங்களை தேவாலயத்திலே வைக்க முடிந்தது. ஆனால் அதே பெட்டி தாகோனுடைய கோயிலுக்குள் போகும்பொழுது தாகோன் குப்புரடித்து விழுகிறது. ஆனால் இங்கே அந்த உடன்படிக்கை பெட்டிக்காய் செய்யப்பட்ட ஆலயத்துக்குள் அவன் ஜெயூஸின் விக்கிரகத்தை கொண்டு வருவானாம், சாக மாட்டானாம். இது பிரச்சனையா இல்லையா? அப்புறம் யெகூதா, மத்தாத்தியா இவர்கள் எல்லாம் வந்து சுத்திகரிப்பார்களாம், எல்லாம் நடக்குமாம். ஏன் இயேசுவானவர் கூட அங்கு போவாராம். 8ஆம் நாள் அங்கு அவருக்கு பிரதிஷ்டை நடக்குமாம், விருத்த சேதனம் நடக்குமாம். அவரது 12ஆம் வயதில் அவருக்கு அதே இடத்தில் பாஹ் மித்வா நடக்குமாம். அதையும் வேதம் எழுதுமாம். ஆனால் உடன்படிக்கை பெட்டியை பற்றி மாத்திரம் வேதம் எழுதாதாம். கிபி 70 ரோமர்கள் வருவார்களாம். பிளேவியஸ் சில்வா, தீத்தஸ், வெஸ்பசியன் இவர்களுடைய தலைமையில் சாதாரண ரோம சிப்பாய்கள் எருசலேமை எரித்து இந்த தேவாலயத்தை நாசம் பண்ணுவார்களாம். அப்பொழுது தேவாலயம் எரிக்கப்படும் பொழுது உடன்படிக்கை பெட்டியும் எரிந்து அழிந்து போகுமா? புரியுதா? நம்பக்கூடிய மாதிரியா இருக்குது? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவ்வளவு பலவீனமானதா? மோசே செய்தது முதல் சாலமோனுடைய தேவாலயத்தில் அது வைத்து பிரதிஷ்டை பண்ணப்படும் வரை அந்த பெட்டிக்கு இருந்த வல்லமை, அந்த பெட்டிக்கு இருந்த மதிப்பு, அந்த பெட்டிக்கு இருந்த கனம், அந்த பெட்டிக்கு இருந்த கௌரவம் அதற்கு பின்னே ஏன் கொடுக்கப்படவில்லை? புரியுதா? கடைசியாக கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை பற்றி பேசுவது 2 நாளாகமம் 35ஆம் அதிகாரத்திலே தான். திருப்பாதிங்க, பிறகு வாசிச்சு பாருங்க. அதுவும் எதை பற்றி இருக்கிறது? அந்த ஆலயத்துக்குள் அந்த தேவனுடைய பெட்டி கொண்டு வந்து வைக்கப்படுகின்ற அந்த சமாச்சாரம். அதற்கு பிறகு எத்தனையோ விஷயங்கள் நடக்கின்றன. பெட்டியை பற்றி ஒரு கதை இல்லை. அப்போ 2 விஷயங்கள் தான் நடந்திருக்கும். என்ன? அந்த பெட்டியில், உடன்படிக்கை பெட்டியில் ஆண்டவர் வைத்த அந்த பிரசன்னம், அந்த மகிமையை அந்த பெட்டி இழந்திருக்க வேண்டும். அல்லது அதற்கு பிறகு நாம் பார்க்கும் அந்த பெட்டி பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டது, கொண்டு வரப்பட்டது, கிபி 70 எரிக்கப்பட்டது. இதெல்லாம் ஒரு 2வது பெட்டியாயிருந்திருக்க வேண்டும். அந்த மோசே உருவாக்கின பெட்டி அல்லாமல் அதே போல வடிவமைக்கப்பட்ட ஒரு நகலாயிருக்க வேண்டும். அந்த முதல் விஷயம் சாத்தியமா? அதாவது தேவனுடைய பெட்டிக்கு ஆண்டவர் வைத்திருந்த மகிமையை தேவன் அகற்றுவாரா? மாட்டார். ஏன்? அது எதை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது? கர்த்தருடைய உடன்படிக்கையை. கர்த்தருடைய உடன்படிக்கை தற்காலிகமானதா, நித்தியமானதா? அப்போ நித்தியமான ஒன்றை அடையாளப்படுத்தும் ஒன்று தற்காலிகமான ஒன்றாய் இருக்க முடியுமா? புரியுதா நான் சொல்றது? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி நித்திய உடன்படிக்கையின் அடையாளம் என்றால் அந்த உடன்படிக்கை பெட்டியும் நித்தியமாய் இருக்க வேண்டும்.
ஆம், அநித்தியமான பலகைகளினால் செய்யப்பட்டது, அநித்தியமான பொன் வெள்ளிகளால் உருவாக்கப்பட்டது, அநித்தியமான பதார்த்தங்களால் செய்யப்பட்டது. ஆனால் நித்தியமான ஒன்றை பிரதிபலிக்கும் அந்த பெட்டி அநித்தியமான பொருட்களால் செய்யப்பட்டிருந்தாலும் அந்த பெட்டி நித்தியமாய் இருக்கத்தான் வேண்டும். அதனுடைய மகிமையை அது இழந்தால் அது தேவனுடைய உடன்படிக்கைக்கே ஒரு இழுக்கு. ஆமாவா இல்லையா? வெளிப்படுத்தல் 19:11 வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 19:11. பிறகு அதை குறித்து நான் உங்களோடு பேசுவேன். சாரி, வெளிப்படுத்தல் 11:19. மன்னிக்கவும், வெளிப்படுத்தல் 11:19 வாசிங்க. அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெரும் கல்மழையும் உண்டாயின. ஹலோ, பரலோகத்திலே ஒரு தேவாலயம் இருக்கிறது. அந்த தேவாலயம் மூடப்பட்டிருக்கிறது. எப்படி தெரியும்? 19வது வசனத்திலே தான் அது திறக்கப்படுகிறது. திறக்கப்படுகிறது என்றால் என்ன அர்த்தம்? அதுவரை மூடப்பட்டிருந்தது என்ற அர்த்தம். அதற்குள்ளே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி போல் ஒன்று காணப்பட்டது என்று எழுதியிருக்கிறதா? அல்லது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிகளில் ஒன்று காணப்பட்டது என்று எழுதியிருக்கிறதா? அல்லது அதற்குள்ளே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது என்று சொல்லப்படுகிறதா? மறுபடியும் அந்த முதலைன வாசிங்க, எல்லாரும் கேட்டுக்கிறங்க. அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அவ்வளவுதான். அப்படியானால் அந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இன்றும் இருக்கிறது. எங்கோ இருக்கிறது. அப்போ அந்த புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்களே, அதனுடைய பிரகாசத்தை கண்டோம், அது அங்கே இருந்தது இங்கே இருந்தது என்று, அதெல்லாம் பொய். கொல்கொதாவுக்கு கீழே அது இருந்தது, இயேசுவின் இரத்தம் அதற்கு மேலே சொட்டு சொட்டாக விழுந்தது என்று சொல்லுவதெல்லாம் பொய். எங்கோ அந்த பெட்டி இருக்கிறது. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். யாருடைய காலத்துக்கு பிறகு பெட்டி பேசப்படுவது நிறுத்தப்படுகிறது என்றால் சாலமோனுடைய காலத்துக்கு பிறகு. அப்போ சாலமோனுடைய வாழ்நாளில் ஏதோ ஒன்று நடந்திருக்க வேண்டும். ஆம், நடந்தது. அந்த சம்பவம் ஒன்று ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம், அல்லது 2 நாளாகமம் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். சகோதரி, அந்த 2 அதிகாரங்களில் ஏதாவது ஒரு அதிகாரத்தை திருப்பி முதல் வசனங்களை நீங்கள் வாசிக்க போகிறீர்கள். கவனிங்க, நல்லா கவனிங்க. முதல்ல முழுக்க வாசிப்போம், அப்புறம் நான் உங்களுக்கு சில விஷயங்களை, இதே விஷயங்களை விளக்கப்படுத்துறேன். சிஸ்டர், நீங்க என்ன ராஜாக்களா நாளாகமமா, எது வேணும்? ராஜாக்கள். ஓகே. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்துல தான் அவங்க பிரியப்படுறாங்க. அதே சம்பவம் 2 நாளாகமம் 9வது அதிகாரத்தில் இருக்கிறது. வாசிங்க. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் வாசிங்க. கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்ரீக்கு கேள்வியான போது அவள் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தவர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளெல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றாகிலும் ராஜா மறைபொருளாய் இருக்கவில்லை. சேபாவின் ராஜஸ்ரீ சாலமோனுடைய சகல ஞானத்தையும், அவன் கட்டின அரமனையையும், அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும், அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும், அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையும், அவர்கள் வஸ்திரங்களையும், அவனுடைய பானபாத்திரக்காரரையும், அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடைமண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டு ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று.
நான் வந்து அதை என் கண்களால் காணும் மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாய் இருக்கிறது. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள். எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்து மேல் வைக்க உம்மேல் பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலை என்றைக்கும் சிநேகிக்கிறபடினால் நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்றாள். அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்த வர்க்கங்களையும் ரத்தினங்களையும் கொடுத்தாள். சேபாவின் ராஜஸ்ரீ ராஜாவாகிய சாலமோனுக்கு கொடுத்து அவ்வளவு கந்தவர்க்கங்கள் பிற்பாடு ஒரு காலம் வரவில்லை. போதும் போதும். வாவ், இந்த கதை புரிந்ததா? நான் திரும்ப உங்களுக்கு இதையெல்லாம் விளக்கப்படுத்த போகிறேன். சேபாவின் ராஜஸ்திரி என்று ஒருத்தி சாலமோனை பார்க்க வருகிறாளாம், பெரிய பரிவாரத்தோடு. அவளுடைய பெயர் ஷேபா அல்ல. முதலாவது ஷேபா என்றால் என்னவென்று நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன். அந்த காலத்தில், அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 1000, 1100 அந்த காலத்தில், இப்போ எத்தியோப்பியா, யமன் என்று சொல்லுகிறோமே அந்த நாடுகள், அந்த அனைத்து நாடுகளையும் ஒன்றிணைத்து ஆட்சி செய்த ஒரு பெரிய மன்னன் இருந்தான். அந்த மன்னனுக்கு ஒரு மகள் இருந்தார். அந்த மகளினுடைய பெயர் மக்கேதா. என்ன சாமான்? மக்கேதா. அது மக்கேதான்னு வரணும். சரி, மக்கேதான்னு எழுதிக்கிறங்க. மக்கேதா. இப்போ எத்தியோப்பியா என்பது செழிப்பான ஒரு தேசம். அங்குதான் நைல் நதியே உருவாகிறது. அங்கு உருவாகிற நைல் நதி தான் அநேக தேசங்களை கடந்து வந்து எகிப்திலே போய் மத்திய தரை கடலிலே சங்கமிக்கிறதாகவே எத்தியோப்பியா என்பது செய்திகளிலே பார்ப்பது போல ஒரு பஞ்சத்தில் அடிபட்ட ஒரு தேசம் அல்ல. அன்று அது செழிப்பான ஒரு தேசம், சுபிட்சமான ஒரு தேசம். அப்போ அந்த தேசத்தை ஆட்சி செய்த அந்த மன்னனுக்கு, அந்த மன்னன் எப்படி ஒரு பெரிய மன்னன் ஆனான் என்பதே ஒரு பெரிய கதை. ஒரு பெரிய மாம்பா பாம்பை அந்த மக்கள் எல்லாம் பார்த்து பயந்து கொண்டிருந்தார்களாம். அந்த மாம்பா பாம்பு வந்து ஆடு மாடுகளை விழுங்குமாம், மனித குழந்தைகளையும் விழுங்குமாம். அந்த மாம்பா பாம்பை கொல்ல முடியாத, அது மாம்பா என்று சொன்னாலும் அனகொண்டா மாதிரி போல் இருக்கிறது. என்னால் மாம்பா என்ற பாம்பை நான் பார்த்திருக்கிறேன். அது ஒன்றும் எதையும் விழுங்காது, சின்ன எலிகளைத்தான் அது விழுங்கும். ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் சாரை பாம்பு போன்றதுதான் மாம்பா. ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த அனகொண்டா மாதிரி அல்லது மலைப்பாம்பு மாதிரி ஒரு 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 சர்ப்ப வர்க்கம் இருந்திருக்கும் போல் இருக்கிறது. அவர்கள் மாம்பா என்று சொன்னார்கள். கடைசியில் இந்த மன்னன் தானாம் ஒற்றை ஆளாய் போய் அந்த பாம்பை கொன்றது. அதனால் அந்த மன்னனுக்கு அநேகர் வந்து நிறைய காணிக்கைகளை கொடுத்து நன்றி தெரிவித்தார்களாம். அந்த வகையில் ஏற்கனவே மன்னனாக இருந்த அந்த மனுஷன் இன்னும் பெரிய ஒரு ஐஸ்வர்யமான மன்னனாகினானாம். அப்ப அவன் தான் அந்த காலத்தைய குஷ், ஷேபா இவற்றையெல்லாம் ஆட்சி செய்த ஒரு பெரு மன்னன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மன்னனுக்கு ஒரு மகள். அந்த மகளின் பெயர் என்ன? மக்கேதா. அழகி, கருப்பழகி, கருப்பர்கள் அல்லவா, சுருள் மயிர், மிகவும் அழகானவள், மிகவும் துடிப்பானவள். அவள் கேள்விப்படுகிறாள், அதோ இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் இருக்கிறதாம், அங்கே ஒரு இளைஞன் ராஜாவாக இருக்கிறானாம். அந்த இளைஞனை பார்ப்பதற்கு மன்னர்கள், இளவரசர்கள், இளவரசிகள் என்று படையெடுத்து போகிறார்களாம். அவர்கள் கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் அந்த மன்னன் விடை கொடுக்கிறானாம். போதாதைக்கு பார்க்கிற பெண்கள் எல்லாம் இவனைத்தான் கட்ட வேண்டும் என்று அவன் 1, 2, 3, 4, 10, 25 என்று கண்ட மாதிரி கல்யாணம் வேறு கட்டுகிறானாம் என்று கேள்விப்படுகிறாள். இவளும் ஒரு இளவரசி அல்லவா. இவள் தீர்மானிக்கிறாள். அப்பாவினிடத்திலே போய் கேட்கிறாள், டாடி, நான் போய் அந்த மன்னனை பார்த்து வரவா? ஏன் ராசாத்தி? இல்லை, ஏதோ பெரிய ஞானியாமே, நானும் பல விடுகதைகளை கட்டி வைத்திருக்கிறேன், கேட்டு வைத்திருக்கிறேன். நானும் போய்
ஒரு கை பார்க்கத்தான் போகிறேன், இந்த நான் கேள்விப்படுவது போல வந்தால் பெரிய ஞானியா என்று. சரி மகளே, நீ இப்படிப்பட்ட ஒரு டம்போய், நீ வெட்டுக்கு போகிறவள், நீ துடிப்பானவள், நீ சும்மா வீட்டுக்கு அடங்கி தேங்காய் துருவுகின்ற ஒருத்தி அல்ல. ஆகவே நான் அனுப்புகிறேன். ஆனால் மகளே, அப்படிப்பட்ட ஒருவரை நீ பார்க்க போகும் பொழுது இவ்வளவு காணிக்கைகளை கொண்டு போ என்று பெரிய அளவு காணிக்கைகளை கொடுத்து ஒரு பரிவாரத்தோடு அவள் வருகிறாள். யார் வாரா? மக்கேதா. இப்ப நீங்க கேட்கலாம், சுரேஷ் உனக்கு எப்படி தெரியும் மக்கேதா என்று? எத்தியோப்பிய ஏடுகளிலேயும் இந்த சரித்திரம் இருக்கிறது, இஸ்ரவேல் ஏடுகளிலும் இந்த சரித்திரம் இருக்கிறது. புரிகிறதா? ஆகவே வேதத்தில் இருக்கிறது எது நமக்கு தேவையோ அது மாத்திரம் இருக்கிறது. ஆனால் பின்னணியத்தின் விவரங்கள் அறிந்து கொள்ள சரித்திர நூல்கள் இருக்கின்றன அங்கே. அதனால் சொல்லுகிறேன். அப்போ இவள் வருகிறாள். அப்ப முதல்ல போவோம். கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு, அதாவது நம்ம மக்கேதாவுக்கு கேள்வியான போது அவள் வீட்டு கதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரங்களோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். வாவ்! அவள் சாலமோனிடத்தில் வந்த போது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாசித்தாள். அக்கா கொஞ்சம் அந்த விஷயத்துல வீக் போல இருக்கு. இவள் இளவரசி, யாரை காண்கிறாள்? அந்த காலத்திலே நம்பினால் நம்புங்கள், நம்பாமல் விடுங்கள். அந்த காலத்திலே Facebook, Instagram எதுவுமே இருக்கவில்லை. இருந்திருந்தால் ஏற்கனவே புகைப்படத்திலே அந்த சாலமோனை பார்த்து பரிச்சயமாகி இருப்பாள். இப்போ அவளுடைய கற்பனைக்கு வருகிற உருவம் வேறு, அவள் நேரில் கண்ட உருவம் வேறு. சாலமோன் அழகான வாட்டசாட்டமான 6 பேக் பாடி கொண்ட ஒரு, ஐயோ அப்படி இருப்பார் அவர். 700 மனைவிகளும் 300 மறுமனையாட்டிகளும் என்றால் எப்படி ஒரு ஆண் அழகனாக இருந்திருப்பார். ஆளை பார்த்தோன்னே இவளுக்கு ஆவியாத்துமா சர்ற கொஞ்சம் இடம் மாறிடுச்சு. என்ன இவள் தன்னை மக்கு என்று சொல்லுகிறாளாம். மக்கேதா, மக்கேதா ஃப்ரம் ஷேபா. நம்மால் எப்படி சாலமோன் எப்படி? அவரும் அந்த ஏரியால வீக். எவ்வளவு வீக்னா ஓவரா வீக். 7 கல்யாணம் இருந்தால் கட்டியிருந்தாலே பயங்கர வீக். ஆமாவா இல்லையா? இந்த ஆள் 700 கட்டி, அதாவது 7 பொண்டாட்டி வச்சிருக்கிறவனை விட 100 மடங்கு வீக். 3 கள்ள பொண்டாட்டி வச்சிருக்கிறத விட 100 மடங்கு வீக். 300 மறுமனையாட்டிகள்னா கள்ள பொண்டாட்டி. அப்புறம் ஐயோ போஸ்டர் இப்படி எல்லாம் பேசுறாரே, உள்ளத சொல்றேன். இவரும் அந்த விஷயத்துல வீக். இவரும் பார்க்கிறார் கருப்பா இருந்தாலும். எத்தனை பேர் எத்தியோப்பியர்களை கண்டிருக்கிறீர்கள்? பாஸ்டர் பெனி கிட்ட கேட்க முடியாது, ஏன்னா இவர் உண்மையை சொன்னார்னா பக்கத்துல பிரச்சனை. திருப்பி கையை தூங்க. எத்தனை பேர் எத்தியோப்பியர்களை கண்டிருக்கீங்க? ஐயா உங்க வைஃப் வந்திருக்கா? இல்ல பிரதர் ராஜன் வேணாம், அம்மா நீங்க உங்க வைஃப் வந்திருக்கா? எங்க? ஐயோ சரி, ஏதோ உங்களோட துணிவை பார்ப்போம். அந்த எத்தியோப்பிய பொம்பளைகள் அழகானவங்களா இல்லையா? சிஸ்டர் கிரேஸ் திரும்பி பிரதர் ராஜனை பார்க்குது. உடனே அந்த பக்கம் திரும்புது. அவனை கைய தூக்க, அந்த கைய நான் வீட்டுக்கு போய் வெட்டிடுவேங்கிற மாதிரி. நான் எதற்கும் துணிந்தவன், பயமில்லாமல் சொல்லுகிறேன். எத்தியோப்பிய பெண்கள் மிகவும் அழகானவர்கள். ஏனென்றால் இங்கு மேர்சி இல்லை. I am merciless and therefore I am truthful. யாராவது போய் மேர்சியிடம் இதை போட்டு உடைத்தால் வேணாம். இல்ல உண்மையை சொல்லுங்க, எத்தியோப்பியன் ஆண்களும் சரி பெண்களும் சரி அழகானவர்கள்.
அவர்கள் அந்த மற்ற கருப்பினத்தவர்கள் போல கண்ணங்கரையில் கருப்பும் அல்ல, மாநிறமும் அல்ல. மாநிறத்துக்கும் கருப்புக்கும் இடையில் ஒரு அழகான கருப்பு, ஒரு பளபள தக தக கருப்பு. அவர்களுடைய தலைமயிர் எல்லாமே சுருள் சுருளாய் இருக்கும். சாலமோன் இவளை பார்த்தவுடன் அவனுடைய ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாம் இடம் மாறிவிட்டது. இப்போ அவளும் குணட்டுகிறாள், இவனும் குணட்டுகிறாள். அவ சொல்றா, பாருங்க என்ன சொல்லுது தெரியுமா? அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைபொருளா இருக்கவில்லை. கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் பட் பட் பட்டுன்னு வருது. ஆனால் அதுக்கு முன்னே வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். எல்லாவற்றையும் குறித்துனா இந்த விடுகதைகளெல்லாம் போக பர்சனல் கேள்விகளும் கேட்டிருப்பா. ராஜா அவர்களே, எத்தனை கல்யாணங்கள் நீங்கள் கட்டி இருக்கிறீர்கள் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? அவரு, உன்னை கண்டிருந்தால் ஒன்றோடு நிறுத்தியிருப்பேன், உன்னை போல ஒருத்தியை காணாதபடியினால் இப்போதைக்கு 367 கல்யாணங்கள் நடந்திருக்கின்றன. விளங்குதா? 367 கல்யாணங்களா? நீங்கள் அத்தனை கவர்ச்சியானவரா? இளவரசிக்கு என்ன தோன்றுகிறது? மன்னா, நீங்கள் மாத்திரம் திருமணம் செய்யாதவராய் இருந்திருந்தால் ஒருவேளை இந்த இஸ்ரவேலின் மகாராணியாய் மாறுவதற்கு எனக்கு கூட ஒரு விருப்பம்தான். இப்ப நீங்க நினைக்கலாம் நான் பொய் சொல்றேன். அவ்வளவு உண்மையை தவிர வேறில்லை. சாலமோன் இவளுக்கு டூர் கொடுக்கிறார். டூர், நீங்க உங்க பாஷையில டூர் நீங்களே என்ன பாருங்க, என்னன்ட்டு அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் எல்லாத்தையும் பார்க்கிறான். அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும். சாலமோன் சொல்லியிருப்பாரா, நீங்க போயிட்டு என்னுடைய வேலைக்காரங்க இருக்கிற வீடுகள் எல்லாம் பார்த்துட்டோம்? இல்ல, இவர் தான் கூட்டிட்டு போறாரு. இது என்னுடைய குதிரை வண்டி ஓட்டுகிறவர்களுடைய அந்த செக்ஷன். அப்புறம் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பானபாத்திரக்காரரையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு எல்லாம் காட்டுறார். இவர் இளவரசியாரே, இதோ இதுதான், அதுதான், வாருங்கள் இந்த பக்கம் வாருங்கள், இதோ இது இருக்கிறதே. இதெல்லாம் பார்த்தோன்னா அவங்க, ஐயோ நான் இப்படி கண்டதில்லையே மன்னா, என் அப்பாவுக்கு இதன் 1% கூட இல்லையே. ஐயோ, ஒரு பெரிய ஒரு காதல் நாடகமே நடந்தேறுகிறது அங்கே. அப்புறம் ஒன்று சொல்லுகிறேன், சாலமோனுக்கு 700 மனைவிகள் இருந்தார்கள். இவளை பற்றி மாத்திரம் ஏன் இவ்வளவு விவரங்களை ஆவியானவர் எழுத வேண்டும்? காரணத்தோடு தான். வேறொருத்தியை பற்றி இப்படியே சொல்லப்படவில்லை. சரித்திரத்துக்கு வருவோம். சாலமோன் இவளை அடைய வேண்டும் என்று விரும்புகிறான். அது ஒன்றும் ஆச்சரியம் அல்ல, ஆமாவா இல்லையா? ஆனால் இவள் சொல்லுகிறாள், என்னை உம்மால் அப்படி அடைய முடியாது, முறைப்படி திருமணம் செய்தால் அன்றி. ஆகவே எத்தனை ஆவது என்று அந்த சரித்திரங்களிலே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் சாலமோன் இந்த மக்கேதாவை திருமணம் செய்கிறார். அந்த 700 மனைவிகளில் இந்த மக்கேதாவும் ஒருத்தி. புரிகிறதா? திருமணம் செய்து கொஞ்ச நாள் ஆகின்றது. அங்கே ஷெபாவிலே இருந்து ஒரு தகவல் வருகிறது, தகப்பன் ராஜா மரணப்படுக்கையில் இருக்கிறார் என்று. அதனால் மக்கேதா திரும்ப ஷேபாவுக்கு திரும்ப வேண்டி வருகிறது. அவள் திரும்பி போக அவளுடைய தகப்பனாகிய தந்தை மரிக்க இவள் இளவரசியாய் இருந்தவள் ஷேபாவின் மகாராணியாய் ஆகிறாள். பெரிய தேசம், அந்த தேசத்தை ஆளுகின்ற பொறுப்பு மிக பெரியது. ஆகவே மக்கேதாவால் அந்த பொறுப்பை விட்டுவிட்டு இஸ்ரவேலுக்கு தன் கணவனிடத்துக்கு வர முடியவில்லை. திடீரென சில மாதங்கள்
ஓரிரு மாதங்கள் கழிந்த பிறகு கண்டுபிடிக்கிறாள் அவள் கர்ப்பவதியாகி இருக்கிறாள் என்று. ஒரு பிள்ளை பிறக்கிறான். அந்த பிள்ளையினுடைய பெயர் மெனலிக் என்று வைக்கிறாள். மெனலிக். அந்த பிள்ளையை பெற்றால் ஒரு வித்தியாசமான உருவ அமைப்பில் அந்த பிள்ளை இருக்கிறது. தோல் நிறைய வெள்ளை. ஏன்? சாலமோன் நிறைய வெள்ளை, அப்படித்தானே? ஆனால் மெனலிக்கினுடைய தலைமயிர் சுருள், அம்மாவினுடைய தலைமயிரை போல. ஒரு கிட்டத்தட்ட 4-5 வயது வரை அந்த மெனலிக்கை வளர்த்து விட்டு மகேதா என்ன செய்கிறாள்? ஒரு பரிவாரத்தோடு அந்த மெனலிக்கை இஸ்ரவேலுக்கு அனுப்புகிறாள். ஏன்? உனக்கு உன்னுடைய தகப்பன் இஸ்ரவேலில் அரசனாய் இருக்கும் சாலமோன் உலகத்திலேயே சிறந்த ஞானி, சிறந்த வீரன், அருமையான ஒரு மனுஷன். என்னிடத்தில் நீ வளருவதை விட உன் தகப்பனிடத்தில் போய் நீ வளர்ந்தால் ஒரு திடகாத்திரமான ஒரு மகாராஜாவுக்குரிய சகல அம்சங்களோடும் நீ வளர்க்கப்படுவாய் என்று அனுப்பி வைத்தாள். திடீரென ஷெபாவில் இருந்து ஒரு பரிவாரம் வருகிறது. சாலமோனுக்கு தெரியவில்லை யார் வருகிறார்கள் என்று. ஒருவேளை அவன் நினைத்திருப்பான், எனக்கு தெரியாது, அது எழுதப்பட்டில்லை. ஒருவேளை நினைத்திருப்பான் மகேதா வருகிறாள், வாவ், கிட்டத்தட்ட 7 வருடங்களுக்கு பிறகு நான் அவளை மறுபடி பார்க்க போகிறேன், என் இதய ராணி, என் இதய தேவதை வருகிறாள் என்று எண்ணினவனுக்கு காத்திருந்தது ஒரு ஏமாற்றம். அவள் வரவில்லை. ஆனால் இன்னும் ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. என்ன? ஒரு அழகான 5-6 வயதுடைய ஒரு சின்ன பிள்ளை ஓடி வருகிறான். அந்த பரிவாரத்தை தலைமை தாங்கினவர் வந்து வணக்கத்தை சொல்லிவிட்டு அறிமுகப்படுத்துகிறார். மன்னா, உங்களுக்கும் எங்கள் மகாராணிக்கும் பிறந்த ஆண்மகன் தான் இவன் என்று. சாலமோனுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தார்கள் என்று வேதத்திலேயே எழுதப்படவில்லை. ஆனால் யோசித்து பாருங்கள், மனைவிகளே 700 என்றால் எத்தனை 1000 பிள்ளைகள் சாலமோனுக்கு இருந்திருக்கும். ஆனால் அத்தனை பிள்ளைகளையும் விட இந்த பிள்ளையின் மேலே சாலமோனுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு, ஒரு இணைப்பு, ஒரு பாச பிணைப்பு வந்தது. காரணங்கள் 2. ஒன்று, அவனுக்குள் தன் இதய ராணி ஆகிய மகேதாவை கண்டான். அவள்தான் என்னிடத்தில் இல்லை, ஆனால் அவள் எனக்காய் பெற்ற இந்த பிள்ளை செல்வம் இப்போ என்னிடத்தில் வந்திருக்கிறது. முதலாவது காரணம். 2வது காரணம், எனக்கு இருக்கும் ஏனைய பிள்ளைகளை விடவெல்லாம் இவன் வித்தியாசமானவன். வெள்ளை நிற தோலுடையான், ஆனால் தலைமயிரோ சுருக்கமான சுருள் தலைமயிர். ஒரு வித்தியாசமான அழகு, ஒரு வித்தியாசமான கம்பீரம். இழுத்து அரவணைத்து தன்னிடத்திலே அவனை வளர்த்தான். இப்போ சாலமோன் தன்னுடைய மகனை, இந்த மகனை தன்னோடு நெருக்கமாய் வளர்க்கும் பொழுது அந்த தந்தையின் ஞானத்தில் ஒரு பகுதி அவனுக்கு வந்தது. அந்த தந்தையின் வீரம் இவனுக்கு வந்தது. அந்த தந்தையின் ஆவிக்குரிய பக்தியும் இவனுக்குள் வந்தது. தந்தையின் தெய்வமாகிய இஸ்ரவேலின் தெய்வத்தை இவன் தன் தேவனாக ஏற்றுக்கொள்ளுகிறான். இவன் ஒரு யூதன். இப்போ ஆகவே இவன் பலி செலுத்துவதை பார்க்கிறான், ஆலய வேலைகளை பார்க்கிறான். இவன் ஒரு நல்ல பக்தி உள்ளவனாக மாறுகிறான். ஒரு 11-12 வருடங்கள் தான் அவன் சாலமோன் இடத்திலே வளர்ந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. ஆனால் அதற்கிடையில் அவன் இஸ்ரவேலின் தேவன் மேல் மிகுந்த பாசமும் வைராக்கியமும் வைத்தான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தன் தந்தையை பார்த்து அவனுக்கு கவலை வருகிறது. என்ன அந்த கவலை? என் அப்பா என் சிறிய தாய்மார்களுக்கும் பெரிய தாய்மார்களும், அதாவது சின்னம்மாமாருக்கும் பெரியம்மாமாருக்கும் கோயில்கள் கட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறார். அது வேதத்தில் இருக்கிறதா இல்லையா? தன் மனைவிமார் அவர்கள் வணங்கும் தெய்வங்களுக்கும் சாலமோன் கோயில்களை கட்டி கொடுத்தான் என்று வேதம் சொல்லவில்லையா? இதை பார்த்த மெனலிக்கு உள்ளம் உடைகிறது. ஐயகோ, எவ்வளவு பெரிய ஒரு பக்திமான் என்னுடைய தந்தை! இவரல்லவா இந்த பிரமிக்கத்தக்க ஆலயத்தை கட்டினவர்?
இவர் அல்லவா உலகத்தில் சிறந்த ஞானி? என்ன நடந்தது இவருக்கு? என்ன செய்கிறார்கள் என் சிற்றன்னைகளும் பெரியன்னைகளும்? இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே குழப்புகிறார்களே. இப்படியே போனால் இஸ்ரவேலின் தேவன் மறக்கடிக்கப்பட்டு விடுவாரே என்ற ஒரு வேதனை இவனுக்குள்ளே வந்தது. கடைசியில் கேள்விப்படுகிறான், மகேதா உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாள். உடனே மெனலிக்கை அழைக்கிறாள் அங்கு வந்து தன்னை பார்க்க. தன் தாயின் உடல் நலம் மோசமாகிவிட்டதை அறிந்த மெனலிக் இப்பொழுது திரும்ப அங்கு எத்தியோப்பியாவுக்கு போக, ஷேபாவுக்கு போக தீர்மானிக்க வேண்டி வருகிறது. அப்போ சாலமோன் இடத்துல, தன் தந்தையின் இடத்திலே போய் மெனலிக் சொல்லுகிறான், அப்பா, என்னுடைய நாட்டிலே யாருக்கும் உங்கள் அல்லது எம் தேவனை பற்றி தெரியாது. எனவே என் தேவனை அங்கே போய் ஆராதிக்க என்னோடு நீங்கள் ஒரு பிரதான ஆசாரியனையும் ஏனைய ஆசாரியர்களையும் அனுப்ப வேண்டும். அத்தோடு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை போன்ற ஒரு பெட்டியையும் நீங்கள் எனக்கு செய்து தர வேண்டும். அதை செய்து தந்து என்னை வழி அனுப்பி விடுங்கள் தந்தையே, நான் தாயினிடத்துக்கு போக வேண்டும் என்று. சாலமோனுக்கு இல்லாத செல்வமா? அந்த உடன்படிக்கை பெட்டி போன்ற ஒரு நகலை சாலமோன் செய்து மெனலிக்கிடம் கொடுக்கிறார். புறப்படுகின்ற நாளுக்கு முதல் நாள் இரவு பிரதான ஆசாரியர்களின் உதவியோடு தேவன் அதை அனுமதித்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் உள்ளே போனவர்கள் செத்து போயிருப்பார்கள். மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழைந்தவர்கள் செத்து போயிருப்பார்கள். உள்ளே போய் கர்த்தருடைய உடன்படிக்கையை கொண்டு வந்து வண்டிலில் வைத்து இந்த நகலை கொண்டு போய் அதிலே வைத்து விட்டார்கள். உண்மையான மோசே செய்த அந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி மெனலிக்கோடு எத்தியோப்பியாவுக்கு சென்று விட்டது. ஆனால் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல் தவிர வேறொரு தேசத்தில் இருக்குமானால் அது அந்த தேசத்துக்கு சாபமாய் அமையுமா இல்லையா? அதுவரை சுபிட்சமான செழிப்பான தேசமாய் இருந்த எத்தியோப்பியா செழிப்பை இழந்து போக ஆரம்பித்தது. அதனால் தான் எத்தியோப்பியாவிலே இவ்வளவு பஞ்சங்களும் இவ்வளவு பட்டினிகளும். புரிகிறதா? யாருக்குமே தெரியாது இப்போ தேவாலயத்தில் இருக்கிறது உண்மையான உடன்படிக்கை பெட்டி அல்ல என்று. அதனால் தேவனுடைய பிரசன்னம் அந்த பெட்டியிலே இல்லை. ஆகவே பாபிலோனியர்கள் வந்து அந்த பெட்டியை அள்ளி கொண்டு போகும் பொழுது அவர்களுக்கு ஒன்றுமே நடக்கவில்லை. ஆகவே அன்டியோகஸ் எபிஃபானஸ் வந்து ஜெயுஸ் சிலையை தேவாலயத்திற்குள் வைத்த பொழுது அவர்களுக்கு ஒன்றும் நடக்கவில்லை. ரோம போர் சேவகர்களும் பிளேவியஸ் சில்வாவும் தீத்தஸும் வெஸ்பசினுடைய ஆணையின்படி அதை எரித்து அதை உருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒன்றுமே நடக்கவில்லை. ஏன்? இவ்வளவும் நடப்பது ஒரு நகல் பெட்டியை அடிப்படையாய் வைத்து அசல் எத்தியோப்பியாவுக்கு போய்விட்டது. இப்போ அங்கே கொண்டு போகப்பட்ட அந்த பெட்டிக்கு ஒப்பாக அங்கு 8 நகல்கள் செய்யப்பட்டன. ஒருவேளை இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு ஆபத்து வரலாம் என்று பயந்து மெனலிக் 8 பிரதிகளை அல்லது நகல்களை உருவாக்கி வெவ்வேறு இடங்களிலே வைத்து விட்டான். இன்றைக்கும் எத்தியோப்பியாவுக்கு நீங்கள் போனால் 9 இடங்களில் அவர்கள் 9 பெட்டிகள் இருக்கிறதை சொல்லுவார்கள். அதில் எது உண்மையானது என்று அவர்கள் சொல்ல மாட்டார்கள். இப்போ இவர்கள் யூதர்கள். அப்புறம் அந்த எத்தியோப்பியர்களுக்கு என்ன நடந்தது? அங்கு இந்த மெனலிக்கோடு சென்ற அந்த ஆசாரியர்கள் மூலம் அநேக எத்தியோப்பியர்கள் இஸ்ரவேலின் தேவனை ஏற்றுக்கொண்டு யூதர்களாய் மாறினார்கள். அது மாத்திரமல்ல, மெனலிக் சாலமோன் உயிரோடு இருக்கும் வரை ஆள் அனுப்பி அங்கிருந்து மணமக்களை கொண்டு வர செய்து இந்த ஆசாரியர்களுக்கு திருமணம் செய்வித்தான். தானும் இஸ்ரேலிய பெண்ணொருத்தியை திருமணம் செய்தான். இப்படித்தான் அவர்கள் யூதர்களாய், அந்த ஆளுகின்றவர்கள், ஆட்சியாளர்கள் யூதர்களாய் அவர்கள் வாழ்ந்தார்கள். இன்று வரை எத்தியோப்பியாவிலே அந்த யூதர்கள் உண்டு, தெரியுமா? இன்று வரை இருக்கிறார்கள். ஆனால் அந்த யூதர்கள்
பெரும்பாலானோர் இப்போ யூத மதத்தை ஆசரிக்காமல் கிறிஸ்தவர்களாய் மாறிவிட்டார்கள். ஏன்? இப்போ போவோம். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு கதையை, ஒரு சம்பவத்தை அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்திலே வாசிப்போம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்திலே 2 விஷயங்களை நான் உங்களுக்கு நிரூபிக்க போகிறேன். 26வது வசனத்திலே இருந்து வாசியுங்கள். அப்போஸ்தலர் 8:26. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றான். அந்தப்படி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் படிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஓகே, கவனிங்க. முதலாவது நான் என்ன நிரூபிக்க வேண்டும்? எத்தியோப்பியாவிலே யூதர்கள் இருந்தார்கள் என்று. அப்போ இந்த கந்தாகே என்று சொல்லுகின்ற எத்தியோப்பிய மகாராணி ஒருவருக்கு மந்திரியாய் இருந்த பொக்கிஷ, அதாவது ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அதுக்கு தமிழ் என்ன சொல்லுவீங்க? ஃபைனான்ஸ் மினிஸ்டர், நிதி அமைச்சராய் இருந்த ஒருவர் எருசலேமுக்கு வருகிறார். ஏன் வருகிறார்? பணிந்து கொள்ள. எருசலேமுக்கு பணிந்து கொள்ள வருகின்ற ஒரே ஜனக்கூட்டம் அந்த காலத்திலே யார்? யூதர்கள் மாத்திரமே. திரும்பி போகும்போது அவர் என்னத்தை வாசித்துக் கொண்டு போகிறார்? ஏசாயா. நான் காலையிலே சொன்னேன், ஏசாயா புத்தகத்தை ஏசாயா 66 சுருள்களிலே எழுதினார். அதிலே 53ஆம் சுருளை இவர் வாசித்துக் கொண்டு போகிறார். தொடர்ந்து வாசிங்க. ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். விளங்குதா? அவர் ஏசாயா, நம்முடைய வேதத்திலே ஏசாயா 53 இருக்கிறதே, அதற்கொத்த அந்த 53ஆம் சுருளை அவர் வாசித்துக் கொண்டு போகிறார். இப்ப நீங்க கேட்கலாம், அது எப்படி உங்களுக்கு தெரியும் 53ஆம் சுருளை தான் வாசிக்கிறார் என்று? பிறகு சொல்லுது என்னத்தை வாசிக்கிறார்னு. அதை உங்க பைபிள்ல தேடி பாருங்க, அது ஏசாயா 53ல தான் இருக்கு. அப்போ பிலிப்பு கேட்கிறார், ஐயா அழகாக வாசிக்கிறீர்கள், ஏதாவது புரிகிறதா என்று. அப்போ வாசிங்க. அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்ல முடியும் என்பதே. இப்ப விளங்குதா எந்த சுருள்னு? ஓகே, சரி, தொடர்ந்து வாசிங்க. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழிநடந்து போகையில் தண்ணீருள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரில் இருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடே தன் வழியே போனான். கவனிங்க, இரண்டாவது நிரூபணம். முதலாவது நிரூபணம் யூதர்கள் இருந்தார்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். இரண்டாவது நிரூபணம், புதிய ஏற்பாட்டு காலத்திலேயே பிலிப்பு மூலமாய் ஒரு எத்தியோப்பிய பிரதான மந்திரிகளில் ஒருவர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று சந்தோஷத்தோடே போகிறார். இது என்ன சந்தோஷம்? ரட்சண்ய சந்தோஷம். ரட்சிக்கப்பட்ட உடனே, ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தை நினைத்து பாருங்கள்.
நான் 1979 ஆண்டு ரட்சிக்கப்பட்டு ஏப்ரல் 30 ஞானஸ்நானம் பெற்றேனே, அந்த நாளில் இருந்து ஒரு சில மாதங்களுக்கு ஒரு பெட்ரோல் குடித்த நாயை போல துள்ளிக் கொண்டிருந்தேன். எனக்கு பாடம் ஏறவில்லை, படிப்பு ஏறவில்லை, அம்மாவின் திட்டு ஏறவில்லை, யாருடைய ஒன்றும் ஏறவில்லை. எனக்கு என்ன வேண்டி வந்தது தெரியுமா? நான் கண்ட இந்த இயேசுவை எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும். ரோட்டிலே போகிறவன் வருகிறவன், பிச்சைக்காரன், அவன் இவன், அந்த மதத்தான் இந்த மதத்தான் என்று எல்லாருக்கும் இயேசுவை பற்றி சொல்லி அடி கூட வாங்கி இருக்கிறேன். புரிகிறதா? அந்த ஒரு வெறி, அதுதானே ரட்சணிய சந்தோஷம். ஒரு யூதனாக வந்தார், யூதனாக எருசலேமிலே அவர் பணிந்து கொண்டார், யூதனாக திரும்பி போகிறார். ஆனால் பிலிப்பு வந்து அவரை கிறிஸ்தவனாக மாற்றிவிட்டார். ஆமாவா இல்லையா? இப்போ கிறிஸ்தவராகி சந்தோஷத்தோட போகிறார். அப்படி எத்தியோப்பியாவுக்கு போனவர் சும்மா இருந்திருப்பாரா? இது லேசுப்பட்ட ஆளில் ஒரு பெரிய அதிகாரி, இவனுடைய மந்திரி, பிரதம மந்திரி மாதிரி ஒரு ஆள், நிதி அமைச்சர். இவர் போய், நான் நினைக்கிறேன் அங்கிருப்பவர்களுக்கெல்லாம், அங்கிருக்கிற யூதர்களுக்கெல்லாம் ஏசாயா 53 பிரசங்கம் பண்ணியிருப்பார். அந்த ஆடு யாரு தெரியுமா? இயேசு என்று ஒருவர். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள் யோசித்து பாருங்கள். ஆகவே இன்று கூட எத்தியோப்பியாவிலே வாழுகின்ற யூதர்களை நீங்கள் பார்த்தால் அதில் பெரும்பாலான யூதர்கள் மேசியாவாக இயேசுவை விசுவாசிக்கிற மெசியானிக் யூதர்களாய்த்தான் இருப்பார்கள். அதனால் அக்சியோன் என்ற இடத்தில் யூதர்களால் கொண்டு வரப்பட்டு யூதர்களின் கஹனீம் என்று சொல்லுகின்ற அந்த லேவி கூட்டத்தாரால் வைக்கப்பட்டிருந்த அந்த உடன்படிக்கை பெட்டியின் இடம், அந்த இடத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களாய் மாறிவிட்டபடியினால் இன்று அந்த கிறிஸ்தவர்கள் வசம் இருக்கிறது. அப்போ இன்று அந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைத்திருக்கின்றவர்கள் யார்? எத்தியோப்பிய யூத கிறிஸ்தவர்கள். புரியுதா? இப்போ விஷயத்துக்கு வருவோம். செருபாபேல் கட்டிய ஆலயத்தை பற்றி நான் பேசினேன். அந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தினான் அன்டியோகஸ் எபிஃபானஸ் என்று சொன்னேன். அதை மேல சுத்திகரித்து பிரதிஷ்டை பண்ணினார்கள் யெகூதா மத்தாத்தியாகு என்ற அந்த குடும்பத்தினர் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த தேவாலயத்தை இயேசுவானவர் சுத்திகரித்தார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த தேவாலயத்தை கிபி 70 ஆண்டு ரோமர்கள் வந்து எரித்து தூளாக்கி விட்டார்கள். இயேசுவானவருடைய தீர்க்க தரிசனம் என்ன? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அது இல்லாமல் போகும். அந்த தேவாலயத்தை எரித்த பிறகு அதனுடைய அந்த தங்கம் எல்லாம் உருகி இந்த கற்களில் படிந்தனவாம். தீ எல்லாம் அணைந்த பிறகு அந்த ரோம போர் சேவகர்கள் அந்த கற்களை எடுத்து அந்த இப்பொழுது உருகி மறுபடி திண்மமாய் மாறி இருந்த அந்த தங்கத்தை அந்த கல்லுகளில் இருந்து கலற்றி எடுத்து ரோமாபுரிக்கு கொண்டு போனார்களாம். அதனால் தானாம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி ஒவ்வொரு கல்லும் அகற்றப்பட்டது. இயேசுவானவருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. புரியுதா? எனக்கு தெரியாத ஒன்றை சொல்லுகிறேன். அந்த எருசலேம் தேவாலயத்தை கிபி 70 அவர்கள் எரித்த பொழுது ரோமர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு போனார்களா இல்லையா எனக்கு தெரியாது. ஏனென்றால் எனக்கு அது தேவையும் இல்லை. ஏன் பாஸ்டர் அதை கொஞ்சம் நீங்க ஆராய்ச்சி பார்க்கலாமே? தேவையில்லை. நகலை நானே ஆராய வேண்டும்? அது எனக்கு தெரியாது. ரோமர்களுக்கு எதிரான புரட்சி கிபி 66 தொடங்கிவிட்டது. 4 வருட புரட்சியின் பிறகுதான் கிபி 70 எருசலேம் எரிக்கப்படுகிறது. ஆக அந்த 4 வருடங்களில் யாராவது இந்த யூதர்கள் அந்த பெட்டியை பாதுகாப்பு கருதி வெளியே எடுத்து எங்காவது ஒளித்து வைத்தார்களோ எனக்கு தெரியாது. ஒருவேளை அப்படி யாராவது ஒளித்து வைத்திருக்க அந்த பெட்டியை யாராவது பார்த்து புவியியல் ஆராய்ச்சியாளர் கண்டுபிடித்து விட்டோம், அதிலே அது இருக்கிறது இது இருக்கிறது என்று சொல்லுகிறார்களோ எனக்கு தெரியாது.
இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, நகலாயிற்றே. ஆகவே அது எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், இஸ்ரவேலிலே மறுபடி 3வது தேவாலயம் கட்டப்படும். ஆனால் ஏன் தேவாலயம் கட்டப்படும்? இப்போ நாம் நினைக்கிறதை விடுவோம். யூதர்கள் என்ன நினைப்பார்கள்? தேவாலயம் கட்ட வேண்டும் என்றால் உடன்படிக்கை பெட்டி வேண்டுமே. தேவாலயத்தை உருவாக்கின நோக்கமே உடன்படிக்கை பெட்டி அல்லவா? என்ன இருந்தால் என்ன, எது இருந்தால் என்ன, அந்த உடன்படிக்கை பெட்டி இல்லாவிட்டால் இனி ஒரு தேவாலயத்தை கட்ட மாட்டார்கள். ஆனால் இஸ்ரவேலுக்கு போய் வருகிற சிலருக்கும், இஸ்ரவேலோடு நிறைய சம்பந்தம் கொண்டிருக்கின்ற பாச விசுவாசம் ராஜன் போன்றவர்களுக்கும், இஸ்ரவேல் மக்களோடு, அதாவது இஸ்ரவேலை பற்றி தெரிந்த அறிந்த மக்களோடு தொடர்பு வைத்திருப்பவர்களுக்கும் ஒரு விஷயம் தெரியும். என்ன அந்த விஷயம்? எருசலேமிலே 3வது தேவாலயத்தை கட்டுவதற்கு ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் அந்த ஆயத்தத்தை செய்வதாயின் அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது, இன்ன இடத்தில் இருக்கிறது என்று. கிபி 70 அந்த உடன்படிக்கை பெட்டி, உண்மையான உடன்படிக்கை பெட்டி எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருந்தால் இன்று இஸ்ரவேலிலே 3ஆம் தேவாலயத்தை கட்டுகின்ற ஆர்வம் யூதர்களுக்கு வராது, வர காரணமே இல்லை. சரியா? அப்போ அவர்களுக்கு தெரியும். ஆனால் சகல ஆயத்தங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் ரெடி. பனிமுட்டுக்கள் ஆயத்தம், பலி செலுத்த அனைத்தும் ஆயத்தம். அந்த என்ன ரெட் ஹைஃபருக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? கிடாரி, சிவந்த கிடாரியா? ஓகே, அதுவும் ஆயத்தம். இனி ஆயத்தம் ஆவதற்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் இருக்கிறது ஒன்றை தவிர. அது என்ன? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி. ஆனால் ஒரு நாள் வரும், வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் பார்த்தால், சபை எடுத்துக் கொள்ளப்படும் அதே நாளில் எருசலேமிலே தேவாலயம் திறக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறது. தானியேல் ஒரு தரிசனத்தை காணுகிறார். அந்த தரிசனத்திலே தானியேலுக்கு சொல்லப்படுகிறது. சரி, அந்த தரிசனத்தை வாசிப்போம். வாருங்கள், தானியேல் 9வது அதிகாரத்துக்கு வாருங்கள். 24வது வசனத்திலே இருந்து வாசிப்போம். ஒவ்வொரு வசனமாக வாசியுங்கள். தானியேல் 9வது அதிகாரம் 24வது வசனத்துக்கு வாங்க. மீறுதலை தவிர்க்கிறதற்கும், கவனிங்க, இந்த முழு வசனத்தையும் வாசிச்சுட்டு திரும்ப நான் அந்த ஒவ்வொன்றா உங்ககிட்ட கேட்க போறேன். நீங்க உண்டா இல்லையான்னு சொல்லணும். ஆரம்பிப்போமா? மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவிர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் உத்தரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்க, நல்லா கவனிங்க. அதுல சொல்லப்படுகிறது உன் ஜனத்துக்கும். ஆமாவா இல்லையா? அந்த கடைசி அந்த லைனை வாசிங்க. யாருக்கு? உன் ஜனத்தின் மேலும், உன் ஜனத்தின் மேலும் என்று தானியேலுக்கு சொல்லப்பட்டால் அது எந்த ஜனம்? யார்? யூதர்கள். யூதர்களுக்கும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும். உன் பரிசுத்த நகரம் என்றால் அது எந்த நகரம்? எருசலேம். ஆகவே யூதர்களுக்கும் எருசலேமுக்கும் மாத்திரம் தான் இந்த தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் கிறிஸ்தவர்களுக்கு அல்ல, வேறு யாருக்கும் அல்ல. அப்போ இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற போகிற ஒரு தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனம் என்ன? திரும்ப மேலிருந்து ஒவ்வொன்றாக வாசிக்க போகிறார். நான் அதை உங்களிடத்தில் கேட்க போகிறேன். அது நடந்து விட்டதா என்று ஆம் என்றால் ஆம் என்று கத்த வேண்டும், இல்லை என்றால் இல்லை என்று கத்த வேண்டும். சிஸ்டர் வாசிங்க. மீறுதலை தவிர்க்கிறதற்கும். மீறுதல், உலகத்தில் மீறுதல், அது யூதர்களுடைய மீறுதலா இருக்கட்டும், அந்நியர்களுடைய மீறுதலா இருக்கட்டும், மீறுதல் இல்லாமல் போய்விட்டதா? இல்ல, இன்றைக்கும் மீறுதல் நடந்து கொண்டிருக்கிறது. பாவங்களை தொலைக்கிறதற்கும். பாவங்கள் தொலைந்து விட்டனவா? இல்லை.
அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும். அக்கிரமம் நிவர்த்தி ஆகிவிட்டதா? இல்லை. வாசிக்க வாசிக்க. நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும். நித்திய நீதி இப்போ உண்டாகிவிட்டதா? இல்லை. தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் உத்தரிக்கிறதற்கும். அனைத்து தீர்க்க தரிசனங்களும் அனைத்து தரிசனங்களும் நிறைவேறி எல்லாமே நிறைவேறிவிட்டது என்று மூடி முத்திரை போடக்கூடிய நிலையிலா இருக்கிறது? அல்லது நிறைவேறாத தரிசனங்களும் நிறைவேறாத தீர்க்க தரிசனங்களும் ஏராளமாக இன்னும் இருக்கிறதா? இன்னும் அது நிறைவேறவில்லையா? மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும். மகா பரிசுத்தம் உள்ளவரை முள்ளுவதற்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாகிவிட்டதா? இன்னும் இல்லை. ஆனால் அதெல்லாம் நடப்பதற்கு உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. 70 வாரங்கள் உனக்கு கொடுக்கப்படுகிறது. வேத வியாக்கியானத்தின் படி அந்த 70 வாரங்கள் எத்தனை நாட்கள் என்று கணிப்பிட வேண்டும். 70 வாரங்கள் என்றால் ஒரு வாரத்துக்கு 7 நாள் படி 490 நாட்கள். வேத அர்த்த பெயர்ப்பின்படி அந்த ஒரு நாள் ஒரு வருடத்துக்கு சமானம். ஆகவே 490 வருடங்கள். தானியேலே, யூதர்களுக்கும் எருசலேமுக்கும் இதோ இத்தனையும் நடந்து முடிய 490 வருடங்கள் கொடுக்கப்படுகின்றன. அந்த 490 வருடங்கள் 3 பகுதிகளாக பிரிக்கப்படும். வாசிங்க. இப்போது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல். கவனிங்க, எருசலேமின் அந்த எத்தனாவது வசனம்? அது 25ஆம் வசனம். ஓகே. எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல். இது எந்த கட்டளை? நெகேமியாவுக்கு எருசலேம் அலங்கத்தை கட்ட அனுமதி கிடைத்த அந்த வருடம் கிறிஸ்துவுக்கு முன் 453ஆம் ஆண்டு. எழுதுகிறவர்கள் எழுதிக் கொள்ளுங்கள். சரித்திரத்தின்படி எந்த ஆண்டிலாம் இந்த தரிசனம் தொடங்குகிறது? 453 கிமு பிஃபோர் கிரைஸ்ட், 453 BC. அப்போ இந்த தரிசனம் தானியேலே உன் காலத்தில் அல்ல, உனக்கு பிறகுதான் ஆரம்பிக்க போகிறது. புரியுதா எல்லாருக்கும்? 453ஆம் வருடம். பிரபுவாகிய மேசியா வருமட்டும். யார் பிரபுவாகிய மேசியா? இயேசு. அப்போ தானியேலே இப்பொழுது இன்று அல்ல, நாளை அல்ல, ஆனால் இன்னும் ஒரு சில வருடங்களிலே எருசலேமை கட்டுவதற்குரிய ஒரு சட்டம் கொடுக்கப்படுமே. அந்த நாளிலிருந்து மேசியா வரும் வரை, இயேசு வரும் வரை ஒரு காலம் வருமாம். அந்த காலம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. வாசிங்க. பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். 62 வாரமும் செல்லும். 7 வாரங்கள் என்றால் 49 நாட்கள். 49 நாட்கள் என்றால் 49 வருடங்கள். நெகேமியா அலங்கத்தை கட்ட ஆரம்பித்து முடிக்க எடுத்துக்கொண்ட வருடங்களின் அளவு 49 ஆண்டுகள். 353 தொடங்கி 49 ஆண்டுகள், மன்னிக்கணும், 404ஆம் ஆண்டு அது முடிவடைந்தது. அந்த 49 ஆண்டுகள் அடுத்தது 62 வாரங்கள். இரண்டையும் கூட்டினால் அந்த 7 வாரங்களையும் 62 வாரங்களையும் கூட்டினால் 69 நாட்கள் வரும். ஆமாவா இல்லையா? அப்போ 69 வாரங்கள் என்றால் எத்தனை நாட்கள்? 483 நாட்கள். சரியா கணக்கு? அந்த 483 வருடங்கள் முடியும் போது தானியேலே ஒரு விஷயம் நடக்கும். அது என்ன? வாசிங்க.
அவைகளில் வீதிகளும் அலங்குகளும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆஹா, மேசியா சங்கரிக்கப்படுவார் என்றால் இயேசுவானவர் சிலுவையிலே மரிப்பார். அப்போ கிமு 453 தொடங்குகிற அந்த மணிக்கூடு இயேசுவானவர் சிலுவையிலே மரிக்கும் பொழுது ஹாயிம் என்று சொல்லுகின்ற அந்த திரை கிழிகிறதே, அதோடு நிறுத்தப்படுகிறது. ஏன்? அதற்கு பிறகு உன் ஜனத்தின் காலம் அல்ல தானியேல், அது புறஜாதியாரின் காலம். அதுதான் நாம் வாழுகின்ற கிருபையின் காலம். புரிகிறதா? இந்த கிருபையின் காலம் முடிவடையும் ஒரு நாள் வருகிறது. எப்போ? இந்த கிருபை சம்பந்தப்பட்டவர்கள் உலகத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போகப்படுகின்ற அந்த நாள். அதுதான் சபை எடுத்துக்கொள்ளப்படுகின்ற ரப்சர் என்று நாம் சொல்லுகிற அந்த இயேசுவின் ரகசிய வருகையின் நாள். புரியுதா? சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, கிருபையின் காலம் முடியும் போது மறுபடி அந்த நிறுத்தப்பட்ட மணிக்கூடு சுழற ஆரம்பிக்கும். எத்தனை வருடங்களுக்கு? இன்னும் ஒரு வாரத்துக்கு, அதாவது ஒரு வாரம் என்றால் 7 நாள், 7 நாள் என்றால் 7 வருடங்கள். 7 வருடங்களுக்கு, அந்த 7 வருடங்கள் தான் மகா உபத்திரவ காலம், அந்தி கிறிஸ்துவின் காலம். புரிகிறதா? அந்த அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் யூதர்கள் தங்கள் பழைய ஏற்பாட்டு முறைமையின்படியே அவர்கள் தேவனை ஆராதிப்பார்கள். புரிகிறதா? வாசிச்சு முடிங்க அந்த பகுதியை. ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜல பிரவாகம் போல் இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான சட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். சரி, இந்த வசனத்தை விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் வெளிப்படுத்தல் 11 நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து நாம் வாசிக்கும் பொழுது, இந்த கடைசி 7 வருடத்தில் யூதர்களுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூதர்களுக்கு 2 சாட்சிகள் வருவார்கள். அந்த 2 சாட்சிகளும் யூதர்களை அவர்களுடைய பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி நடத்துவார்கள். அப்படி வருகிற அந்த 2 பேரும் வேறு யாரும் அல்ல, மோசேயும் எலியாவும். எலியாவும் ஏனோக்கும் அல்ல. ஏனோக்கு அங்கே இழுக்க கூடாது. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், எலியாவும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆகவே மனுஷன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் எழுதியிருக்கிறது. ஆகவே அவர்கள் இருவரும் தான் வருவார்கள். இந்த 11ஆம் அதிகாரத்திலே அந்த 2 சாட்சிகளும் மரிக்கிறார்கள், அப்புறம் உயிர் தெழுகிறார்கள். ஆகவே ஏனோக்கும் எலியாவும் வந்து மரித்து உயிர் தெழ வேண்டும் என்று சொல்லுவது பொய்க்கதை, தேவையில்லை, அப்படி வராது. யோவானை பற்றி சொல்லுவார்கள். ஒருவேளை யோவானா இருக்கும். ஏனென்றால் பேதுரு கேட்ட பொழுது இவனை குறித்து என்ன என்று, நான் வருமளவும் இவன் உயிரோடு இருந்தால் உனக்கு என்ன என்று இயேசுவானவர் இளக்காரமாக கேட்கிறார். உடனே யோவான் மரிப்பதில்லை என்ற ஒரு கதை அந்த சீஷர்களில் பரவி இன்று வரை சிலர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் மோசேயும் எலியாவும்? மோசே தான் நியாயப்பிரமாணத்தின் பிரதிநிதி. அவர்தான் தோரா என்று சொல்லும் நியாயப்பிரமாணத்தை எழுதினவர். ஏன் எலியா? நெஃபீம் என்று சொல்லுகின்ற 34 புத்தகங்கள் அடங்கிய பழைய ஏற்பாட்டின் மிகுதி பகுதியில் மிரியம் தொடங்கி மல்கியா வரை உள்ள தீர்க்கதரிசிகளை நீங்கள் எண்ணி பார்த்தால் சரியாக நடுவில் வருகிறவர் எலியா. அந்த பெயரினுடைய அர்த்தம் கூட எல் யாஹூ, அதாவது தேவன் தான் கர்த்தர். அவர் தான் தீர்க்கதரிசிகளில் எல்லாம் பெரியவர். ஏனென்றால் அவர் மரிக்கவே இல்லை, சுழல் காற்றில் எடுத்துக்கொண்டு போகப்பட்டார். மோசே மரித்த பொழுது ஆண்டவர் மோசேயை எங்கே அடக்கம் பண்ணுகிறார்? அபாரின் மலைத்தொடரில் நேபோ மலையின் பிஸ்கா கொடுமுடியிலிருந்து கீழே கொண்டு வரப்பட்டு யோர்தான் நதிக்கும் அந்த அபாரின் மலைத்தொடருக்கும் நடுவில்
எலியா எங்கே வைத்து சுழல் காற்றில் கொண்டு போகப்பட்டார்? அதே இடத்தில். யோர்தானை கடந்து எலிசாவோடு சென்று அதே அபாரி மலை தொடருக்கு முன்னே இருக்கிற யோர்தான் நதிக்கு அப்பாலே இருக்கிற அதே இடத்தில் தான் எலியாவை ஆண்டவர் சுழல் காற்றில் எடுத்தார். ஒரே இடம். சபை எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது அந்த 2 பேரும் அந்த இடத்திலிருந்து தங்கள் சேவையை, ஊழியத்தை ஆரம்பிப்பார்கள். யோர்தானை கடந்து வருவார்கள். 3.5 வருடங்கள் சமஸ்த இஸ்ரவேலையும் அவர்கள் நியாயப்பிரமாணத்தினால் ஆளுவார்கள். சன்னாக என்று சொல்லும் நமது பழைய ஏற்பாட்டினால் மாத்திரம் ஆளுவார்கள், புதிய ஏற்பாடு அல்ல. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டு சபை போய்விட்டது. அந்த 7 வருடங்களின் நடுவில் அவர்கள் இருவரும் கொல்லப்படுவார்கள். தொடர்ந்து வாசிங்க. அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அந்த 7 வருடங்களின் பாதி என்றால் 3.5 வருடங்கள். 3.5 வருடங்களில் மோசையும் எலியாவும் கொல்லப்படுவார்கள். அவர்களுடைய உடம்புகள் 3 நாட்கள் கிடக்கும். அப்புறம் அவர்கள் பரலோகத்துக்கு போய்விடுவார்கள். அதற்கு பிறகு இஸ்ரவேலர்கள் அந்தி கிறிஸ்துவுக்கு தப்பி ஓடி 3.5 வருடங்கள் பாதுகாக்கப்படுவார்கள். வாசிங்க. அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான், நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றார். இப்போ வெளிப்படுத்தல் 11வது அதிகாரத்துக்கு வாங்க. 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். 1260 நாட்கள் என்றால் 42 வாரங்கள். 42 வாரங்கள் என்றால் 3.5 வருடங்கள். பாருங்கள், அந்த தானியேல் தீர்க்க தரிசனமும் இந்த தீர்க்க தரிசனமும் எவ்வளவு அழகாய் ஒத்து போகின்றன என்று. பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். கவனிங்க, பழைய ஏற்பாட்டிலே அக்கினியை இறக்கி சத்துருக்களை அழித்த தீர்க்கதரிசி யார்? சத்தமா சொல்லுங்க. எலியா. 1 ராஜாக்கள் 18:38. அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. பழைய ஏற்பாட்டிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைத்த தீர்க்கதரிசி யார்? அப்போ அக்கினி இறக்கின அதே தீர்க்கதரிசி, வானத்தை அடைத்த அதே தீர்க்கதரிசி எலியா. அடுத்து வாசிங்க. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம். இரத்தமாக்கின மனுஷன் யார்? பழைய ஏற்பாட்டிலே வாதைகளை கொண்டு வந்து வாதிட்ட மனுஷன் யார்? பார்த்தீர்களா? ஆண்டவர் காட்டி விட்டார் யார் இவர்கள் என்று. மோசேயும் எலியாவும். புரியுதா? அப்புறம் என்ன நடக்கும்? 7வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்தில் இருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவர்கள் செத்து போவார்கள். இப்போ 11வது வசனத்தை வாசியுங்கள். 3.5 நாளைக்கு பின்பு தேவனிடத்தில் இருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. உயிரோடு எழும்பி விட்டார்கள். 3.5 நாட்களில் உயிரோடு எழும்பி விட்டார்கள். 3.5 நாட்கள் 3.5 வருடங்களுக்கு அடையாளம் என்றால் இயேசுவானவர் இந்த உலகத்திலே ஊழியம் செய்த 3.5 வருடங்களுக்கு அது அடையாளம். புரிகிறதா? சரி, அதை விடுங்கள். அடுத்தது பாருங்க, இதுதான் இன்ட்ரெஸ்டிங். 12வது வசனம். இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்தில் இருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். கவனிங்க, இங்கே ஏறி வாருங்கள் என்று பரலோகத்தில் இருந்து சத்தம் வருகிறது. அப்போ மோசேயும் எலியாவும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். 19வது வசனம் என்ன சொல்லுகிறது? முதலிலே வாசித்தோம், மறுபடி வாசிப்போம்.
அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அதாவது மோசேயும் எலியாவும் மரித்து 3.5 நாட்களுக்கு பிறகு அவர்கள் உயிர்த்து அவர்கள் மேலே போன பிறகுதான் பரலோகத்தின் தேவாலயம் திறக்கப்படுகிறது. அப்படியானால் அதுவரை பரலோகத்தில் தேவாலயம் உண்டு, ஆனால் மூடி இருக்கிறது. ஏன்? தேவாலயத்தின் நோக்கம் உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டி இல்லாத தேவாலயம் திறந்திருக்க முடியாது. மோசேயும் எலியாவும் மேலே போன பிறகு மூடியிருந்த தேவாலயம் திறந்தது. அதற்குள்ளே உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது என்றால் என்ன அர்த்தம்? மோசேயும் எலியாவும் தான் இந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு மேலே போக வேண்டும். புரியுதா? யாரை வைத்து ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டியை செய்தாரோ அதே மோசேயை கொண்டு அந்த உடன்படிக்கை பெட்டியை பரலோகத்துக்கு ஆண்டவர் கொண்டு போய் அங்கு தேவாலயத்திலே வைக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாராவது வருகிறவர்கள் எலியாவும் ஏனோக்கும் என்றால் இந்த உண்மையான தாற்பயம் மறைக்கப்பட்டுவிடும். அந்த 2 சாட்சிகளில் ஒருவர் யோவான் என்று வாதாடினார்கள் என்றால் இந்த சாட்சி மறைந்து விடும். மோசே நியாயப்பிரமாணத்தின் பிரதிநிதி, 40 நாட்கள் சீனாயிலே உபவாசித்தவர். எலியா, நெபீம் என்று நாம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகின்ற அந்த 34 புத்தகங்கள், யோசுவா முதல் மல்கியா வரையான புத்தகங்களுக்கு பிரதிநிதி. அவரும் சீனாயிலே ஒரேவ் மலையிலே தான் அவரும் 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தின்படி. ஞானஸ்நானத்தின் பிறகு கரையேறிய இயேசுவும் அதே சீனாயிலே போய்தான் அவரும் 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். வேதத்திலே இந்த 3 பேர் மாத்திரமே 40 நாட்கள் உபவாசம் இருந்தார்கள். ஏன்? தோரா எனும் நியாய பிரமாணத்தின் பிரதிநிதி மோசே, நெபீம் என்கின்ற தீர்க்க தரிசன புத்தகங்களின் பிரதிநிதி எலியா, புதிய ஏற்பாட்டின் பிரித் ஹஜாசாவின் பிரதிநிதி இயேசு. வாவ்! இந்த 3 பேரும் 40 நாட்கள் உபவாசம் இருந்தார்கள். இந்த 3 பேரும் தான் மறுரூப மலையிலே மறுரூபமாய் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த 3 பேரும் இணைந்து தான் பரிசுத்த வேதாகமத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை மேற்கொள்ளுகிறார்கள். என்ன அழகாக அந்த தீர்க்க தரிசனம் தொடங்கி நிறைவேறுகிறது என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். புரியுதா? சரி, எனக்கு முடிக்க இன்னொரு ½ an hour தரீங்களா? இல்ல 15 minutes? 20 minutes. இப்போ 2வது ஆலயம் கிபி 70 கபூட் போய்விட்டது. 3வது ஆலயம் வரப்போகிறது. அப்போ நாம் கபூட். இருந்ததை பார்க்கவும் கிடைக்காது, வரப்போவதை பார்க்கவும் கிடைக்காது. ஓகேயா? ஆனால் புதிய ஏற்பாட்டின் ஆலயம் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு ஆலயம் இருந்தால் சரி வராது. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் திருத்துவத்தை பற்றி பேசினாலும் அவர்களுக்கு புரியும்படி பேசவில்லை. பழைய ஏற்பாட்டிலே தான் பிதா என்கின்ற தாற்பயத்தை அவர்களுக்கு புரியும் மொழியில் அவர் சொல்லவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்கின்ற திருத்துவத்தை தேவன் புரியப்படுத்தி, அப்புறம் அது பார்த்தால் பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமத்திலே இருந்தே வந்திருக்கிறது என்பதையும் காண்பித்து விட்டார். ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்னும் புதிய ஏற்பாட்டிலே சில கிறிஸ்தவர்கள் திருத்துவத்தை நம்பாமல் இருக்கிறார்கள். ஐயோ பாவம், அதற்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்பது 3 தெய்வங்கள் அல்ல, ஒரே தேவன், ஆனால் 3 நபர்கள். அது எப்படி என்று நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டாம், முடியாது. நம்பினால் போதும். அப்படியானால் இப்போ நமக்கு பிதா உண்டு, குமாரன் உண்டு,
பரிசுத்த ஆவியானவர் உண்டு அல்லவா? அப்போ பிதாவுக்கு ஒரு ஆலயம் வேண்டும், குமாரனுக்கு ஒரு ஆலயம் வேண்டும், பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு ஆலயம் வேண்டும். சரிதானே நான் சொல்லுவது? பரிசுத்த ஆவியானவரிலிருந்து தொடங்குவோம் என்றால் அவர்தான் நமக்கு உள்ளே இருப்பவர், நமக்கு வரங்களை கொடுப்பவர், அபிஷேகத்தை கொடுப்பவர். அவர் தான் மணவாட்டியை தயார்படுத்துகின்றவர். அவர் தயார்படுத்தி மணவாளனுக்கு பழுதற்ற மாசற்ற மணவாட்டியாய் சபையை ஒப்பு கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவரின் ஆலயம் என்னவென்று 1 கொரிந்தியர் 6:19 வருகிறது, வாசிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இப்போ இது என்னுடைய உபதேசம் அல்ல, இது வேதத்தில் இருக்கிற வசனம். அப்பட்டமாக திட்ட தெளிவாக வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவருக்கென்று ஆலயம் இருக்கிறதாம். அது எதுவாம்? கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய சரீரம். அதை நீங்கள் வேண்டுமானால் ஒரு அழகாக பிரசங்கமாக பிரசங்கிகள் பிரசங்கம் செய்யுங்கள். ஒரு ஆலயத்தை எப்படி பராமரிக்க வேண்டும் என்று நம் உடல்களை நாம் பராமரிக்க வேண்டும். ஒரு ஆலயம் பரிசுத்தமாய் இருப்பது போல நம்முடைய சரீரங்களை ரோமர் 12:1 படி பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் நீங்கள் பிரசங்கம் செய்யுங்கள். நான் அதை செய்ய தேவையில்லை. நான் காட்ட விரும்புவது ஒன்றைத்தான். என்ன? பரிசுத்த ஆவியானவருக்கென்று புதிய ஏற்பாட்டில் ஒரு தனி ஆலயம் உண்டு. அந்த தனி ஆலயம் தான் கிறிஸ்தவர்களுடைய உடல்கள், சரீரங்கள். இது வசனத்திலே இருக்கிறது. அடுத்தது இயேசுவினுடைய ஆலயத்தை பார்ப்போம். மத்தேயு 18வது அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 18வது அதிகாரம் 20வது வசனம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். பாருங்கள், இதை அவர் யூதர்களுக்கு பேசும் பொழுது அவர்களுக்கு அது புரிந்தது. வேத காலத்திலே நடுவிலே இருக்கிறவர் தான் தலைவர். புரிகிறதா? இப்போ இன்று ஓரத்திலே இருந்து பிரசங்கிக்கிறோம். ஆனால் வேத காலத்திலே யாராவது பேச்சு கொடுத்தால் சுற்றிலும் இருந்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அந்த நடுவிலே இருக்கிறவர்கள் தான் தலைவர்கள். இப்போ பாக்ஸிங் மேட்ச், ரெஸ்லிங் மேட்ச் இவற்றை நீங்கள் பார்த்தால் அந்த விளையாட்டுகள் நடுவிலே நடக்கும். சூழ இருந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். ரோமன் தியேட்டர்களை நீங்கள் பார்த்தால், ஆம்பி தியேட்டர்ஸ், ரோமாபுரியில் இருக்கிற ஆம்பி தியேட்டர் மற்றும் ரோமாபுரியினுடைய பல தியேட்டர்கள், அந்த திறந்த வெளி அரங்குகள் அநேக நாடுகளிலே உண்டு. அவையெல்லாம் இப்படி சுற்றி கட்டப்பட்டிருக்கும். நடுவிலே தான் விஷயங்கள் நடக்கும். அப்போ நடுவிலே இருப்பவர் யார்? தலைவர். எங்கே? 2 பேராவது 3 பேராவது 20 பேராவது 30 பேராவது அல்ல, 200 பேராவது 300 பேராவது அல்ல, 2000 பேராவது 3000 பேராவது அல்ல, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்திலே கூடி இருக்கும் போது அங்கே அவர்கள் நடுவில் தலைவராக நான் வீற்றிருப்பேன் என்று யார் சொல்லுகிறார்? பிதாவா? இல்லை. பரிசுத்த ஆவியானவரா? இல்லை. இயேசுவானவர். அப்போ 2-3 பேர் கூடுவதை எபிரேய மொழியிலே சொல்லுங்கள் கினெசெட், கிரேக்க மொழியிலே சொல்லுங்கள் சுனோகோகே, ஆங்கிலத்திலே சொல்லுங்கள் சினகாக், தமிழிலே சொல்லுங்கள் ஜெபாலயம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம் நமது சரீரம். ஒவ்வொருவருடைய சரீரமும் ஒரு ஆலயம். பரிசுத்த ஆவியானவரின் ஆலயங்கள் 2வது 3வது சேருவது இயேசுவானவரின் ஆலயம். ஓகேயா? இப்போ 1 கொரிந்தியர் 3:16 வாசியுங்கள். நீங்கள் பன்மையிலே, நீங்கள், நீ அல்ல, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இந்த இடத்திலே தேவன் என்று குறிப்பிடப்படுபவர் பவுலடியாரால் யார்? இயேசுவா? பரிசுத்த ஆவியானவரா? பிதாவா? பிதா. அப்போ பிதாவினுடைய ஆலயம் எது? யாரை பார்த்து பேசுகிறார்? கொரிந்துவிலே இருக்கின்ற சபையை பார்த்து நீங்கள் என்கிறார். அப்போ இந்த இடத்துல வருகிற நீங்கள் யார்?
சபை. கிரேக்க மொழியிலே எக்லேசியா. எக் என்றால் என்ன? வெளியே. கிளேசியா வந்து ஒன்று சேருவது. புரிகிறதா? கவனிங்கள். பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம் ஒவ்வொரு தனி கிறிஸ்தவனுடைய சரீரம். அந்த இயேசுவின் பரிசுத்த ஆவியானவரின் ஆலயங்கள் 2 அல்லது 3 இயேசுவின் நாமத்திலே கூடுவது ஜெப ஆலயம், இயேசுவின் ஆலயம். அதுதான் வீட்டு கூட்டம், குட்டி குட்டி ஜெப கூட்டம். பெண்கள் கூட்டமாக ஒரு பெண்கள் கூட்டம் நடத்துகிறார்களே, அது ஒரு பெண்கள் கனெசெட், பெண்கள் ஜெபாலயம், விமென்ஸ் சினகாக். வாலிபர்கள் கூட்டமாக ஒரு ஆராதனை நடத்துகிறார்களே, அது வாலிபர்களுடைய கனெசெட். ஒரு உபவாச கூட்டம் வைக்கிறோமே, அது உபவாச கனெசெட். முழு இரவு ஆராதனை ஒன்று வைக்கிறோமே, அது முழு இரவு கனெசெட். ஆனால் இது ஒன்றுமே எக்லேசியா அல்ல. எக்லேசியா என்பது என்ன? இந்த கனெசெட்டுகளிலே இருப்பவர்கள் எல்லாம் வெளியே புறப்பட்டு வந்து ஓரிடத்தில் பிரம்மாண்டமாக சேர்ந்து அந்த ஓய்வு நாளில் ஆண்டவரை ஆராதிப்பது, அதுதான் சபை, எக்லேசியா. இப்ப விளங்குதா? இந்த 3க்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் முழுமையான புதிய ஏற்பாட்டு ஆலயங்களாக நாம் செயல்பட முடியும். ஏனென்றால் புதிய ஏற்பாட்டிலே தேவன் கைகளால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாய் இருக்க மாட்டார். பாருங்கள், இது 3மே கைகளால் செய்யப்பட்டதல்லவே. உங்கள் சரீரத்தை கையாலா செய்தார்கள்? இல்லை. 2-3 பேர் கூடுவது கையால் செய்யப்படுகின்ற ஒன்றா? இல்லை. ஒரு சபை என்பது கையால் செய்யப்பட்டதா? அல்ல. இந்த கட்டடத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த கட்டடம் சபை அல்ல, இது சபை கட்டிடம். அதாவது சபை கூடும் கட்டடம். இந்த கட்டடம் அல்ல சபை. இந்த கூடுகிறோமே, நாம் தான் சபை. பிசாசுக்கு இந்த இறையியல் நன்றாக தெரியும். இதற்கு எக்லேசியாலஜி என்று பெயர். அவனுக்கு நன்றாக எக்லேசியாலஜி தெரியும். ஆகவே சிலரை முட்டாளாக்குகிறான். எப்படி? அதுதான் சொல்லிவிட்டாரே, 2-3 பேர் என் நாமத்திலே கூடியிருக்கும் பொழுது அங்கே நான் இருப்பேன். ஆகவே நீ வீட்டிலே இருந்து ஆராதி. கணவன், மனைவி, பிள்ளைகள், இன்னும் சாகாமல் இருக்கும் அந்த பாட்டி, சாக போகும் அந்த தாத்தா, வந்திருக்கிற சொந்தக்கார சித்தப்பா, நீங்கள் எல்லாரும் இருந்து கைத்தட்டி 4 பாடல் பாடி, ஒருவர் வேதத்தை வாசித்து, இன்னொருவர் அதை பிரசங்கம் செய்து, அப்படியே ஒரு ரொட்டி துண்டை கொண்டு வந்து உடைத்து இது இயேசுவின் சரீரம் என்றும், ஒரு கோகா கோலா போத்தலை கொண்டு வந்து அதை ஊற்றி இதுதான் இயேசுவின் ரத்தம் என்றும் நீங்களே திருவிருந்து கொடுத்து கொண்டு காணிக்கை எல்லாம் கொடுக்க தேவையில்லை. இதுதான் சபை. இப்படித்தான் அப்போஸ்தலர்களுடைய காலத்தில் நடந்தது என்று கதை விட்டு எக்லேசியாவை அழித்து, எதை கொண்டு? சினகோகேயை கொண்டு எக்லேசியாவை அழிக்கின்ற ஒரு காலம் இப்பொழுது உதயமாகி வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அது கூட பரவாயில்லை. ஜெர்மனியை சேர்ந்த டேவிட் லிட்ஸ்மான் என்ற ஒருவன் உண்டாக்கினானே ஐயா ஒரு கள்ள உபதேசம். You are the church, so why you have to go to church? கிழிஞ்சது. இந்த 2-3 பேர் சேர்றதுக்கும் ஆப்பு வச்சுட்டான். நீ தான் சபை, நீ எங்கு போகிறாயோ சபை அங்கு போகிறது. நீ தனியாக இருந்து ஆண்டவரை ஆராதி. இந்த கூடுகிறதுக்கு கூட இப்போ நேரம் எல்லாம் கிடையாது. நீ ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை என்று பாராதே. நீ உன் வேலையை செய். நீ தொழில் செய்தால் சபை தொழில் செய்கிறது. நீ அது அந்த புத்தகத்தில் எழுதியிருக்குது. If you are riding a mule, the church is riding the mule. ஒரு கோவேரி கழுதையின் மேலே நீ ஓடிக்கொண்டிருந்தாயானால் சபை தான் கோவேரி கழுதையிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே நீ தான் சபை, நீ ஏன் சபைக்கு போக வேண்டும் என்று. சோம்பேறிகளுக்கு இது ரொம்ப நல்ல இனிமையான செய்தி, ஆமாவா இல்லையா? கஞ்சர்களுக்கு எக்லேசியா வேண்டாம், சினகோகே போதும் என்பது இனிமையான செய்தி. செலவழித்து சபை ஆராதனைக்கு போக தேவையில்லை, காணிக்கை தசமபாகம் போட தேவையில்லை, யாருக்கும் கணக்கு
ஒப்புவிக்க தேவையில்லை. நானே ராஜா, நானே மந்திரி, நானே பாஸ்டர். ஆனால் உண்மை என்ன? நாம் நம்முடைய சரீரங்கள் பரிசுத்த ஆவியின் ஆலயங்கள். அவை 1, 2, 3, ஒரு 4, 5 சேர்ந்து இயேசுவின் ஆலயங்களாக ஆங்காங்கே அவ்வப்போது செயல்படும். இன்ன நாள் இவ்வளவு நேரத்துக்கு இயங்க வேண்டும் என்றொன்று இல்லை. எங்கே எங்கே என் நாமத்திலே 2, 3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருப்பேன். ஆகவே சுனோகோகே உங்கள் வீட்டிலே இருக்கலாம், உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டிலே இருக்கலாம், மைதானத்திலே இருக்கலாம், எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் சபை உங்கள் வீட்டிலே இருக்க முடியாது. எக்லேசியா வெளியே புறப்பட்டு வந்து இந்த சுனோகோகேக்கள் எல்லாம், கனேசெட்டுகள் எல்லாம் இணைந்து ஆராதிப்பதை தான் எபிரேயர் புத்தகத்திலே பார்க்கிறோம். சபை கூடி வருதலை, எக்லேசியா கூடி வருவதை சிலர் விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள் என்று. அப்போ பரிசுத்த ஆவியானவரின் ஆலயமாகிய நமது சரீரங்களும் அவை 2, 3 சேர்ந்து இயங்கும் அந்த ஜெப ஆலயங்களாகிய கனேசெட்டுகளும் சுனகோகிகளும், அப்புறம் அவை அநேகம் வெளியே வந்து ஒன்றாக இணைந்து ஒரு ஆராதனை நடத்தும் எக்லேசியாக்களும் சேர்ந்து தான் புதிய ஏற்பாட்டு ஆலயமாய் இருக்கிறது. ஆலயங்களை பற்றின ஒரு ஆழமான விபரத்தை நான் உங்களுக்கு சுருக்கமாக பேசினேன். உங்களுக்கு அதெல்லாம் புரிந்ததா? சந்தோஷமா? Praise the Lord. எழும்பியிருந்து ஜெபம் செய்து முடிப்போம். சர்வ வல்லமையுள்ள ஜீவனுள்ள தேவனே, இன்று காலையும் இப்போ மாலையும் ஆலயங்களை குறித்து, உடன்படிக்கை பெட்டியை குறித்து தேவரீர் கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். அன்று எப்படி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஆலயத்துக்குள்ளே இருந்ததோ அதே போல கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியாகிய இந்த பரிசுத்த வேதாகமமாகிய உங்களுடைய வார்த்தை பரிசுத்த ஆவியானவரினுடைய ஆலயங்களாகிய எங்கள் சரீரங்களுக்குள் இருப்பதாக, கனேசெட்டுகள் சுனகோகேக்களாகிய எங்கள் 2, 3 பேருடைய இணைப்புகளில் வரும் அந்த சின்ன சின்ன ஆராதனைகளில், சின்ன சின்ன கூட்டங்களிலும் இருப்பதாக, எக்லேசியாவாக்களாகிய சபைகளிலும் இருப்பதாக, இவை ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியாகிய பரிசுத்த வேதாகமமே காணப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, உங்கள் வார்த்தைக்காக நன்றி, கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி. ஏதோ இந்த சபையார் எல்லாரும் தங்கள் வீடுகளுக்கு போய் சந்தோஷமாக நாளை எக்லேசியாவுக்கு வர நீங்கள் இவர்களுக்கு உதவி செய்யும்படி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலும் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.